Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக திரு அண்ணாமலை தொடர்ந்து இருக்க போகிறாரா? இந்த உட்கட்சி தேர்தல் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. தலைவர் பதவியும் யார் இருக்க போறாங்க, யாரோ மாற போறாங்க, புதுசா இவங்கெல்லாம் வர போறாங்கன்னு சில பெயர்கள் எல்லாம் அடிபட்டு கொண்டே இருக்கிறது. நீங்க திரு அண்ணாமலை அவர்களுடைய தனி செயலாளர், உங்களுக்கு கட்டாயம் தெரியும் என்ன நடக்க போகுது. அதாவது கட்சிக்கு வெளியே அண்ணாமலைக்கு பெரிய எதிரிகள் இருக்காங்க, மற்ற கட்சிக்குள்ளார அண்ணாமலைக்கு எதிரிகள் எக்கச்சக்கமா இருக்காங்கன்றாங்க. அதை விட எண்ணிக்கை அளவுல இங்க அதிகம்ன்றாங்களே. அது நீங்க சொல்றது நான் கேட்டுக்கிறேன். இதை நான் என்ன சொல்றது, எந்த ஒரு எல்லாத்தையும் சொல்றேன். நீ இல்ல எந்த ஒரு விடயம் நீங்க எடுத்தீங்கன்னா கட்சியை கடந்து பாருங்கள். காய்த்த மரம் தான் கல்லடிபடும். ஓகே. அதனால இன்றைக்கு பர்சன் ஹூ டெலிவர்ஸ், அவர் வெற்றிகளையும் சாதனைகளையும் கொடுத்து கொண்டே இருக்கிறவருக்கு இது போன்ற தாக்குதல்கள் 1-2 வரலாம், தவறே கிடையாது. அவருக்கு தெரியாத புள்ளி விவரங்கள் இல்லை. அண்ணாமலை அவர்களோ வேற எந்த நபரோ போய் தமிழ்நாட்டில் இவ்வளவு சாதிச்சிருவோம் அவ்வளவு சாதிச்சிருவோம்னு சொன்னா அதை கேட்டு அதன் மூலமாக தெரிந்து கொள்ளும் நிலையில் கண்டிப்பாக அமித்ஷா அவர்கள் இல்லை. இத்தனை நாள் திமுக இல்லாட்டி வேற யாருங்க வந்த ஆட்சிக்கு? அதிமுகவுக்கு மாற்றா யாரை எடுத்தாங்க? திமுக எடுத்தாங்க. இப்படியே தான் மாத்தி பண்றீங்க. இவங்க கொள்ளையடிச்சு வச்சிருக்க காசு கரைஞ்ச உடனே அவங்க வந்துருவாங்க, மக்கள் கோவம் வந்துடும், கொள்ளையடிக்கிறாங்க உடனே. அவங்க அது வரைக்கும் எதிர்கட்சியா இருந்து அவங்க கையில இருக்கலாம் தீர்த்துருவாங்க. அப்புறம் மறுபடியும் ஆட்சிக்கு மறுபடியும் அவங்க தொடங்கிடுவாங்க. நீங்க மலைகளை காணோம், மணலை காணோம், எல்லா கனிம கொள்ளைகள் எந்த மாநிலங்களையும் நடைபெறாத அளவு கொள்ளைகள் நம்ம மாநிலத்தை மட்டும் நடக்குதே. கர்நாடகால மண் அள்ள முடியாது, ஆந்திரத்துல மண் அள்ள முடியாது, கேரளால மண் அள்ள முடியாது. ஆனா 3 மாநிலம் நம்மள்ட்ட மண் வாங்குறாங்க. ஜனநாயகப்படி தேர்தல் நடத்துறீங்கன்னா தமிழிசை அவர்கள் அவங்க விருப்பத்துக்கு 4 பேர் நான் இவங்கள தான் போட்டாங்கன்னு அவங்க ஒரு லிஸ்ட் கொடுக்கறது, வானதி அவர்கள் இவங்கள பரிந்துரை எப்படி தவறா, பொன்னார் அவர்கள் அவர் ஒரு பரிந்துரை நான் சொல்றவங்கள தான் போட்டாங்கன்றது, திரு எல்முருகன் ஒட்டுமொத்தமா அங்க ஒரு பெரிய குறிப்பே போட்டிருக்காங்க. அவர் சொல்றவங்கள தான் பண்ணி ஆகணும்ன்றாரா திரு எல்முருகன்? அவர் தன்னால ஒண்ணும் செய்ய முடியலன்னு அந்த சாட்டையால தன்னைத்தானே வருத்திக்கிட்டா அதனால என்ன லாபம்? அது கொங்கு மண்டலத்துல இருக்க வழக்கங்க. அம்மன் கோயிலுக்கு வேண்டிக்கிட்டு 10 அடி அடிச்சுக்கிறேன், 15 அடி அடிச்சுக்கிறேன், 5 அடி அடிச்சுக்கிறேன் எல்லாரும் வேண்டிக்கிறது. இதான் போய் படிச்சுட்டு வந்தாரான்னு கேக்குறாங்க எல்லாரும். அது படிச்சுட்டு வந்தாரு. லண்டன்ல படிச்சுட்டு வர்றதுக்கு வேணும்னா இன்னைக்கு தமிழக முதல்வரையும் அண்ணாமலை அவர்களையும் நேருக்கு நேர் உட்கார்ந்து ஒரு உரையாடலுக்கு ஆதான் டிவில ஏற்பாடு பண்ணுங்க, படிச்சுட்டு வந்தது என்னன்னு காட்டுவாரு. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் ஸ்ரீகாந்த் சார். வணக்கம் மாதேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க மாதேஷ், நீங்க எப்படி இருக்கீங்க? அருமையா இருக்கும், சொல்லுங்க. ரொம்ப மகிழ்ச்சி. பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக திரு அண்ணாமலை தொடர்ந்து இருக்க போகிறாரா? இந்த உட்கட்சி தேர்தல் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. தலைவர் பதவியும் யார் இருக்க போறாங்க, யாரோ மாற போறாங்க, புதுசா இவங்கெல்லாம் வர போறாங்கன்னு சில பெயர்கள் எல்லாம் அடிபட்டு கொண்டே இருக்கிறது. நீங்க திரு அண்ணாமலை அவர்களுடைய தனி செயலாளர், உங்களுக்கு கட்டாயம் தெரியும் என்ன நடக்க போகுது. மீண்டும் தலைவராக திரு அண்ணாமலை தொடர இருக்கிறாரா, அல்லது வேறு சில செய்திகளும் சொல்றாங்க அவர் ராஜினாமா கடிதம் எல்லாம் கொடுத்துட்டாரு, இல்லைங்க எனக்கு போதுங்க நான் ஒரு தொண்டரா இருந்து ஒர்க் பண்றேன் அப்படின்றாங்க. இல்ல தேசிய அளவில் அண்ணாமலைக்கு ஒரு பெரிய பதவி கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏதாச்சும் மாற்றங்கள் இருக்குமா என்ன? தமிழக அரசியல் களத்திலேயே பாரதிய ஜனதா கட்சியை எல்லாரும் ஒரு விழிகளில் வியப்புக்குறியோடு பார்க்குறாங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் உள்கட்சிக்குள்ள ஜனநாயகத்தின் உச்சமாக எங்கள் கட்சி இருக்கிறது. நீங்கள் என்னதான் இது தேசிய கட்சியாக இருந்தாலும் நீங்கள் மற்ற கட்சியெல்லாம் யார் தலைவராக இருக்கிறார்கள், யார் தொடரப்போகிறார்கள் என்பதை அனுமானிக்க முடியும். இது இன்னும் சொல்லப்போனால் நம்ம திராவிட கட்சிகளில் தெளிவாக வரிசையாக ஒரே தலைவர் மாற்றம் இல்லாமல் இருக்கிறது தான் நம்ம நடைமுறையில் பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே பாரதிய ஜனதா கட்சியில் எப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலக்கெடு இருக்கிறது, பணியாற்றக்கூடிய காலக்கெடு. அது இல்லாமல் என்ன அரசியல் சூழல் இருக்கிறதோ அதற்கு யார் மிக நன்றாக பயன்படுவார்களோ அவர்களை தேர்வு செய்து மத்திய தலைமை நியமிக்கும். அவர்களுக்கு கட்சி ஒத்துழைப்பு கொடுத்து அவர்கள் பின்னால் அணி திரள்வது உண்மை. இது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம கட்சியில் எத்தனையோ மூத்த தலைவர்கள் இருந்தபோது அப்போ தமிழிசை அக்கா வந்தாங்க. அதே மாதிரி அவங்க கவர்னராக மாறிய பிறகு எல் முருகன் அண்ணா வந்தார். அவர் யாரும் எதிர்பார்க்காத ஒரு மாற்றங்கள். அதே மாதிரி கட்சியில் அப்போ தான் புதிதாக சேர்ந்த திரு அண்ணாமலை அவர்கள் அதன் பிறகு வந்தார்கள்.
இதெல்லாமே யாருமே எதிர்பார்க்காத ஒரு மாற்றம். இதுல கட்சியில வந்து நான் வந்து ஒரு கடலில் இருக்கிற ஒரு சிறிய நீர்த்துளி போலத்தான் நான் என்னுடைய பதவியும் பொறுப்பும் கட்சியில. அதனால எனக்கு எல்லாம் தெரியுங்கிறது வந்து மிக அதிகப்படியான ஒரு செய்தி. எங்க கட்சியில மிக உயரத்துல இருக்கவங்களை கூட இதை யோசிக்க முடியாது. ஏன்னா அரசியலை வந்து மிக துல்லியமாக கணிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆளுமைகள் எங்க கட்சியின் மத்திய தலைமையில் இருக்கும்போது, ஏன்னா இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களையும் மிக துல்லியமாக கணித்து இன்றைக்கு 20 மாநிலங்கள் கிட்ட நாங்கள் வந்து ஆட்சியில் இருக்கிறோம், இல்லாட்டி எங்கள் ஆதரவில் ஆட்சியில் இருக்கு. மற்ற மாநிலங்களில் மிக வேகமாக வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். மகாராஷ்டிரா மாதிரி, யூபி மாதிரி 3வது முறை 4வது முறையெல்லாம் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கு. ஹரியானாவில் வெற்றியே பெற முடியாதுங்கிற இடத்துல வெற்றியை பதிவு செய்கிறோம். இது மாதிரியான ஒரு ஒரு அணுகுமுறை அவங்களுக்கு இருக்கிற தரவுகள் மூலமாக செய்யும்போது தமிழ்நாட்டின் தரவுகள் அவங்க கையில துல்லியமாக இருக்கிறது. அதற்கு யார் பயன்படுவார்கள் என்பதில் அவங்களும் தெளிவாக இருக்கிறார்கள். அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து மிக ஆர்வமாக இருக்கிறது என்னன்னு கேட்டா, எங்களுடைய அடுத்த கட்ட பணிகள் என்னவாக இருக்கும் அப்படிங்கறதுல தான் எல்லாரும் கட்சியும் இல்ல தலைவராக தொடர்வாரா இல்லையா அப்படின்றத எங்க கட்சி உட்கட்சி ஜனநாயகத்தை பாருங்க. அதே போல நாங்க வந்து யார் தேர்ந்தெடுப்பாங்கன்றத வந்து எங்க கட்சியின் தலைமை எல்லாம் உட்கார்ந்து முடிவு பண்ணுன்ற மனநிலையில நீங்க பேசுறீங்க. என்னால புரிஞ்சுக்க முடியுது. ரைட்டு, ஓகே. பட் மற்ற கட்சியெல்லாம் தெரிஞ்சிடும், இங்க பாருங்க தெரியல அப்படின்லாம் நீங்க வந்து ரொம்ப பெருமை கொள்ளும் அளவுக்கு சொல்றீங்க. ஆனா ஏதோ ஒரு சஸ்பென்ஸை கிரியேட் பண்றீங்க. நீங்க வந்து ஒரு செய்தி உருவாகட்டும், ஒரு விவாதம் உருவாகட்டும் அப்படின்னு நீங்களே விவாதத்துக்கு தீனி போடுறீங்களோ பிஜேபி. ஒரு லைம் லைட்ல தெரியட்டும், இது ஒரு விவாதம் ஆகட்டுமே அப்படின்னு வேடிக்கை பாக்குறீங்க போல. அதாவது எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சிந்தனை, தன்னுடைய அணுகுமுறை, தன்னுடைய திட்டமிடல் எல்லாத்துலேயுமே ஒரு ஓப்பன் புக்கா, எந்த ஒரு ரகசியங்களும் இல்லாம மிக துல்லியமாக அவர் வந்து பத்திரிகையாளர்களிடம் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய எண்ணக்கிடக்கு என்ன, அடுத்து 26க்கு அவருடைய தயாரிப்புகள் என்ன, எப்படி அதை சந்திக்க விரும்புகிறாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். தன்னுடைய சுய பலத்தில் இருக்கணும், இன்னும் கொஞ்சம் வந்து அதை நம்ம முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல எல்லாம் வந்து மாற்று கருத்தே இல்லை. அவருடைய அந்த அந்த செயல்பாட்டின் மூலமாகத்தான் இன்றைக்கு 2-3% கீழே இருந்த எங்க கட்சி வந்து இன்றைக்கு நாங்க 12% நெருங்கி இருக்கிறோம். இல்ல அவரும் ஒரு காரணம். அவர் தலைவரா இருந்தபோது இந்த சாதனை நிகழ்த்தப்பட்டிருக்கிறதா கூட நீங்க பதிவு செஞ்சுக்கலாம். ஏன் அவர் தான் கண்டினியூ பண்ண போறாருன்றத உடனே உங்களால அனுமானிக்க கூட முடியல? அதாவது அவரு தான் தொடர்வார் என்பதில் எங்களுக்கெல்லாம் பெரிய ஆர்வம் இருக்கிறது, தொடர்வார் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது, தொடர வேண்டும் என்ற எங்களுடைய வேண்டுதல்களும் இருக்கிறது. ஏன்னு கேட்டா ஒரு மொமெண்டம் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க, கொண்டு வந்திருக்கிறாரு. அந்த மொமெண்டம் அதே மாதிரி இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் பர்சன், ஒரு டிரைவர் ஒரு வண்டியை இயக்குகிறார் என்றால் அவங்க ஒரு திறமையில இயக்குவாங்க. ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு தனி திறமை இருக்கிறது. இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, ஊடக வெளிச்சமே இல்லாத காலத்தில் வந்து தமிழிசை அக்கா பேசும்போது அவங்க தான் ஊடக வெளிச்சத்தை கொண்டாந்தாங்க. ட்ராலிங்னு நடந்தது, எதிர்மறை கருத்துக்கள் வந்தாலும் ஊடகத்துக்கு வெளிச்சம் பாய்ச்சினது அவங்க காலகட்டத்தில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேல் யாத்திரை மூலமாக களத்தில் இறங்கி பணியாற்றிய ஒரு சாதனையை செய்து அந்த அந்த அணுகுமுறையை உருவாக்கியவர் எல் முருகன் அவர்கள். அவரை வந்து அவருடைய பாணி வேற. அதே மாதிரி எண்மண் எண் மக்கள் யாத்திரை மூலமாகவும் தமிழக அரசியலையும் உலக அரசியலையும் கரைத்து குடித்து இங்கே என்ன செய்யணும், ஒரு நீண்ட கால தொலைநோக்கு திட்டத்தையும் அண்ணாமலை அவர்கள் மிக சிறப்பாக செய்தார்கள். அதனால ஒவ்வொரு தலைவரின் திறமையாலையும் வளர்ந்திருக்கு. இன்னும் அதிக திறமை கொண்ட எங்க மூத்த தலைவர்கள் இருக்கிறார்கள், தலைமை பண்புகளோடு இருக்கிறார்கள். யார் வந்தாலும் அவங்க அணுகுமுறையில் அதை வளர்க்க தான் போகிறார்கள். பட் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும். நான் இப்ப சொன்னது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அவர் தொடர்வார் என்று நாங்கள் நம்புகிறோம். பட் எந்த முடிவு மத்திய தலைமை எடுத்தாலும் அதற்கு எல்லாரும் கட்டுப்படுவதுதான் கட்சியோட நிலைப்பாடு. எல்லாரும் அதற்கு உடன்படுவார்கள். அதனால எங்களுக்கு பெருசா நாங்க அதுல ஒரு பெரிய ஆர்வம் காட்டவே இல்லை. இன்னும் சொல்ல போனா ஆர்வம் வந்து ஊடகத்துல இருக்க ஆர்வம், வெளியில இருக்க ஒரு பரபரப்பு வந்து கட்சிக்குள்ளார நீங்க பாத்தீங்கன்னா கமலாலயம் அடுத்த கட்டிடத்துல தான் இருக்கு. பார்க்கலாம் நீங்க எவ்வளவு பரபரப்பு இருக்குன்னு. அதெல்லாம் இல்லை, எல்லாரும் அவங்கவுங்க பணி செய்யறாங்க. இன்னும் சொல்ல போனால் இப்ப மாவட்ட தலைவர்கள் தேர்தல் நடந்து கொண்டிருப்பதால எல்லாருடைய கவனமும் இப்ப வந்து தன்னுடைய மாவட்டத்துல கிராஸ் ரூட் லெவல்ல தான். அதுதான் எங்க மாநில தலைவருடைய நிலைப்பாடும். அங்க வந்து நிறைய புதியவர்கள் வரணும், புதிய அணுகுமுறை வரணும். ஒரு ஒரு காலகட்டமாக ஒரு ரிஜிடான ஒரு ஐடியாலஜி இருக்கக்கூடாது. புதியவர்களால புது புது சிந்தனை வரணும், புதிய ஆற்றல்கள் வரணுங்கிறத அவர் எதிர்பார்க்கிறாரு. அதனால அது எல்லா கட்டத்திலையும் எல்லா பதவிகளுக்கும் பொருந்தும் தான். உட்கட்சி ஜனநாயகம் எங்க கட்சியில தான் இருக்குன்னு பெருமையா சொல்றீங்க. உட்கட்சி ஜனநாயகத்தோடு முறைப்படி ஒரு சரியான ஒரு வழிமுறையோடு தான் இந்த உட்கட்சி தேர்தலெல்லாம் நடத்தி நம்ம பேலட்லாம் வச்சு தேர்தலெல்லாம் நடத்தி இருக்கிறதா
நீங்க காட்டுறீங்க. அதெல்லாம் வெறும் சம்பிரதாயம் போல தான் தெரியுது. நான் வாங்கின தகவல் நிறைய தமிழ்நாடு முழுக்க பிஜேபியின் பல மாவட்டங்கள்ல நடந்த தேர்தல்கள் வெறும் சம்பிரதாயம். அதற்கு பிறகு முடிவெடுக்கிறவங்களாம் வேற அப்படின்றதெல்லாம் தகவல்காவே வந்திருக்கு. என்கிட்ட பல டேட்டா நான் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 10 கம்ப்ளைண்ட் மாதிரி நான் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க எந்த 10 கம்ப்ளைண்ட் யாருன்னு சொல்லுங்க, தரவுகள் பல சொல்லுங்க. மாவட்டத்துல சொல்ல முடியும் என்னால. அதாவது எனக்கு வந்து நீங்க சொல்ற கேள்வியை கேட்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. என்னன்னா, எங்க கட்சி வந்து அப்படி ஒரு கட்சி இருக்கா அப்படின்லாம் கேள்வி கேட்டாங்க. நோட்டாக்கு கீழே இருக்க கட்சின்னாங்க. இங்கெல்லாம் வேலை பார்க்க ஆட்களே இல்லைன்னாங்க. இன்னைக்கு வந்து அடிதடி வெட்டுக்குத்து நடக்கிற அளவுக்கு இங்க வந்து பதவிகளுக்கு போட்டி போட்டாக்கள் நடக்குது. உங்களுக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் வர அளவுக்கு 10 மாவட்டங்கள்ல பதவி கிடைக்காதவங்க வந்து முரண்பட்டு உங்களுக்கெல்லாம் தகவல் கொடுக்குற அளவுக்கு கட்சி வளர்ந்திருக்கு என்னும்போது இல்ல ஜனநாயகப்படி நடக்கலன்றாங்க. அந்த குறைபாடு எப்பவுமே யார் வெற்றி பெற்றார்களோ, ம். நீங்க பொது தேர்தலே எடுத்துக்கோங்களேன். தோற்ற கட்சி என்ன சொல்லும், பேலட் பாக்ஸ் சரியில்லை, ம். தேர்தல் ஆணையம் சரியில்லை, முறையாக தேர்தல் நடக்கவில்லைன்னு தோற்றவர்கள் சொல்வது வந்து பொது தேர்தலே காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து சொல்லி கொண்டு வராங்க. ம். ஆனா அவங்க வெற்றி பெற்ற மாநிலங்கள்லயோ வெற்றி பெற்ற இடங்கள்லயோ அது சொல்ல போறதில்லை. அதனால இது எல்லாரும் சொல்ற குறைபாடுகள் தான். ஆனா எங்க கட்சியில் வந்து இந்த ஆர்கனைசேஷன்ங்கிறதுக்கான தனி பிரிவு இருக்கு. எந்த கட்சியிலும் இல்லாதது, இந்தியாவிலே எந்த கட்சியிலும் இல்லாதது. அரசியலுக்கான பிரிவு தனி, நிர்வாகத்தை நிர்வகிக்கக்கூடிய சங்கடன் அப்படின்னு நாங்க சொல்லுவோம், அதுக்கான பிரிவு தனி. ஏன்னா அதுக்குன்னு ஒரு உறுதியான இறுதியான கொள்கைகள் இருக்கு. ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு பூத் அந்த லெவல்ல வந்து நீங்க பார்க்கும்போது, அந்தளுக்கு ஒரு தலைவரை போடணும்னு நினைக்கும் போது அவருக்கு ஒரு வயது கொடுக்குறாங்க. 45 வயது இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு வயது வரம்பு வச்சிருக்காங்க. ம். ஒரு திறமை வாய்ந்த ஒரு நபர், மிகச் சிறப்பாக செயல்பட்டவர் வந்து 45 வயதை கடந்து ஒரு சில மாதங்கள் தான் இருக்கு, 3 மாசம் 4 மாசம் கூட ஆகல, 45 வயது கடந்து அவர் போட்டியிட தகுதியற்றவர் என்று ஒதுக்கப்படுகிறார். அவரும் மகிழ்ச்சியோட ஒதுங்கி நிற்கிறார். ம். மகிழ்ச்சியோடங்கிறது நான் சொல்றேன், ம். அவருக்கு உள்ள வருத்தங்கள் இருக்கலாம். ம். ம். ஆனாலும் மகிழ்ச்சிங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்துறதுக்கு காரணம் என்னன்னா, சட்டம் பொதுவா தான் இருக்கும். யாராவது எந்த ஒரு தனிநபருக்காகவும் அது வந்து மாற்றப்படவில்லை என்பது எனக்கு உறுதியாக தெரியும். இந்த ரூல்ஸ் எல்லாம் நல்ல ரூல்ஸ் சார். 45 வயசுக்கு மேல மாவட்ட தலைவரா தொடர வேண்டாம். அது கீழே இருக்கிறவங்களுக்கு, புதியவர்களுக்கு புதிய ரத்தத்தை பாய்ச்சணும்லாம் நல்ல ஐடியாவா திட்டமெல்லாம் கொண்டு வந்தீங்க. ஆனா நீங்க நினைக்கிறவங்கள தான் போட்டுக்கிறீங்களா? நீங்க யார் யார் சிபாரிசு பண்றாங்களோ அவங்கள தான் போடுறது. பேலட்ல ஓட்டு விழுந்ததன் அடிப்படையில எல்லாம் இங்க நடக்கல. அதற்கு பிறகு வேற சில அரசியல் எல்லாம் உள்ளார நடந்திருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்களே. திரு அண்ணாமலைக்கே பிடிக்காத பல நிகழ்வுகள் நடந்திருக்கிறதா சொல்றாங்களே. நேத்து ஒரு 33 பேர் லிஸ்ட் கொடுத்தீங்க. இதுல குறைஞ்சது 20 பேர் அண்ணாமலைக்கு பிடிக்காது அப்படின்னே சொல்றாங்க. அண்ணாமலைக்கு பிடிக்கல, இவங்களை எப்படி செலக்ட் பண்ணி, அண்ணாமலைக்கு பிடிக்காத பல விஷயங்கள் கட்சிக்குள்ளார நடந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்றாங்களே. இது இது இன்னும் சொல்ல போனா மறுபடியும் எங்களுக்கு நீங்க ஒரு மெடலா எக்ஸ்ட்ரா வந்து இது மெடலா? இது பாராட்டிட்டு தான் வர்றீங்க. ஆமா, கண்டிப்பாக நீங்க யோசிச்சு பாருங்க. எந்த கட்சியிலேயாவது நீங்க சொல்ற குற்றச்சாட்டு உண்மையை என்று ஏற்றுக்கொண்டால் மாநில தலைவருக்கு விருப்பம் இல்லாதவர் வர முடியுமா? அதாவது எதனாலன்னா, முறையான ஜனநாயக முறைப்படி ஒரு 3 பேர் தேர்வு செய்யப்படுகிறார்கள். எத்தனை பேர் வேணா அப்ளை பண்ணலாம். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 100 பேர் கூட அதுக்கு வந்து போட்டியிடலாம். ஆனால் அந்த போட்டியிடுறவங்களுக்கு சில தகுதி வரைமுறைகள் இருக்கு. அதுல ஒரு 3 பேர் இறுதி செய்யப்படுவார்கள். அந்த 3 பேர்ல யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்கு ஒரு குழு இருக்கிறது. அந்த குழுவின் முடிவு தான் இறுதியானது. அந்த குழுவில் எங்க மாநில தலைவரும் இருப்பாங்க, மற்ற மூத்த தலைவர்கள் இருப்பாங்க. இல்ல, அந்த 3 பேரும் அந்த பகுதியில் ஒரு 50 ஓட்டு இருக்குது, 40 ஓட்டு இருக்கு, அதாவது அந்த பேலட்ல ஓட்டு போடுற தகுதி வாய்ந்தவர்கள் போடுறாங்க அப்படின்னா, அதன் அடிப்படையில் யார் நல்லா போலிங் அதிகமா இருக்குது, யார் அதுல வந்து மேல நிக்கிறாரு, யார் ஆதரவு பெற்றிருக்காரு, அவங்களுக்கு தானே கொடுக்கணும். அந்த 3 பேர் தேர்வுல வந்து எந்த முறைகேடும் கண்டிப்பாக நடைபெறாது. அதுல எல்லாம் சிறப்பானவர்கள் மட்டும்தான் வந்திருக்கிறார்கள். அந்த 3 பேர்ல யாரை தேர்ந்தெடுக்கிறது நிர்வாகம், சங்கடன் முடிவு. இல்ல, அதாவது அங்க பெரும்பான்மை ஆதரவு இருந்தால் கூட முடிவு செய்ய வேண்டியவர்கள்னு சிலர் இருக்காங்கல்ல. பெரும்பான்மை ஆதரவு இருக்குங்கிறது ஒருத்தர் நிற்பேன். நானே என்னுடைய ஒரு பகுதியில நிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எங்களுடைய மண்டல்லையோ எங்களோட மாவட்டத்திலயோ நான் நிக்கிறேன்னா, அப்ப நான் என்ன நினைப்பேன், எனக்கு பெரும்பான்மை ஆதரவு இருக்குன்னு நினைப்பேன். உண்மையான என்ன ஆதரவு கிடைத்திருக்கிறது என்பது வந்து எண்ணிக்கை என்றவங்க, தேர்தலுக்குன்னு ஒரு தலைவர் இருக்கிறாங்க, பணிக்குழு இருக்கிறது. அந்த பணிக்குள்ள இருக்க அங்கத்தினர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் யார் எத்தனை வாக்குகள் பெற்றிருக்கிறார். அதுல எந்த முறைகேடும் இல்லை, அதுல முறைகேடு இருக்க வாய்ப்பும் இல்லை. அந்த 3 பேர்ல யாரை ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறாங்கிறதுல கண்டிப்பா அது வந்து செலக்ஷன் தான். அதான் அந்த 3 பேர் இறுதி செய்யறது பெரும்பான்மையிலையும் எங்க விதிமுறைகள் படியும் வந்து விடுவார்கள். இல்ல சார், ஸ்ட்ரக்சர் எல்லாம் கரெக்ட் தான் சார். நீங்க சொல்ற அந்த 45 வயசுக்குள்ளார அதே போல 3 பேர் செலக்ட் பண்ணிட்டு 3 பேர்ல இருந்து ஒருத்தரை செலக்ட் பண்றது, இதெல்லாம் நல்ல ரூட் தான். ஆனா உட்கட்சி தேர்தலில் ஏகப்பட்ட பஞ்சாயத்து எல்லாம் நடந்துட்டு இருக்கு சார். சிலர் கிரிமினல் கேஸ் இருக்கிறவங்க,
அவங்க மேல நிறைய அலிகேஷன் இருக்குது. அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் தலைவர் போட்டியில அந்த ரேஞ்சில திரு முருகன் அவர்கள் அவர் கையை காட்டுறாரு. முருகனுக்கு வேண்டப்பட்டவர்கள் திரு எல் முருகன் அவருக்கு வேண்டப்பட்டவங்கள அவர் கையை காட்டுறாராம். இவரை தான் போட்டாகணுன்றாராம். திரு கேசவ விநாயகம் அவர் ஒரு குரூப்பை சொல்றாராம். அந்த மாதிரி இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கின்றாரு. அண்ணாமலை அவருமே சிலரை சொல்றாரு. அதே போல அவருக்கு பிடிக்காதவர்களை திரு முருகன் சொல்றாங்க, திரு கேசவ விநாயகம் சொல்றாரு. வேற வழி இல்லாம திரு அண்ணாமலை ஏற்க வேண்டிய நிலையில இருக்காரு. இது வந்து நம்ம பார்க்காத ஒரு திராவிட அரசியல் கட்சிகள்ல இருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு அணுகுமுறையில் இருக்கும்போது மூத்த தலைவர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா, எங்களுடைய மரியாதைக்குரிய தலைவி அவங்க வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் கோவை வடக்கு பகுதியில் எம்எல்ஏவா இருக்காங்க. அப்போ அந்த பகுதியில் யார் வந்தால் அவங்களுக்கு வேலை நல்லா இருக்கும் முடிவு எடுக்கக்கூடிய ஆர்வமும் உரிமையும் அவங்களுக்கு இருக்கிறது. அவங்க பரிந்துரை கண்டிப்பா சொல்லுவாங்க, இவர் வந்தா நல்லா இருக்கும். இது எப்படி தவறாகும்? அதே மாதிரி அமைச்சர் அவங்க மேல ஏதாவது அலிகேஷன் இருக்கா, அந்த மாதிரி இருக்கா, அதெல்லாம் கிராஸ் செக் பண்ணும்ல. ஏற்கனவே பிஜேபில நிறைய பேர் இல்ல குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள் நிறைய பேர் கட்சிக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு கெட்ட பேர் இருக்கா. இது வந்து எல்லாருமே ஒரு ஊடகம் பாய்ச்சிய ஒரு தவறான செய்தி. எந்த கட்சியில குற்றச்சம்பவம் இல்லாதவர்கள் மட்டும்தான் வரணும்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு மாவட்ட தலைவரும் நீங்க 100 கேஸ் வாங்காத இப்ப வெளியில போயிருக்கிறார்கள் இல்லையா, தேர்வு செய்யப்படாத மாவட்ட தலைவர்கள் எல்லாருமே அவங்க காலகட்டத்துல குறைஞ்சது 100 கேஸ் வாங்கியிருக்காங்க. 100 கேஸ் வாங்கியிருக்காங்க. அப்ப எல்லாமே வந்து இந்த ஆளும் திமுக அரசு அவங்க மேல போட்டிருக்க கேஸ்கள் தான், குற்றங்கள் தான், சின்ன சின்ன குற்றங்களா இருக்கும். எல்லாமே கிரிமினல் சம்பந்தப்பட்ட குற்றங்கள், அத்துமீறினார்கள், தடையை மீறினார்கள், எல்லாம் சிறைக்குரிய சம்பவங்கள் தான் எல்லாமே. அப்ப இது எல்லாமே எப்படி குற்ற சம்பவங்கள் ஆகும்? இது இல்லாம நீங்க சொல்ற ஒரு லிஸ்டட், அதாவது கிரிமினல்ஸ் நீங்க சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறதுல வந்து மற்ற திராவிட கழகங்களோட ஒப்பிடும்போது எங்க கட்சியில கண்டிப்பாக அந்த அளவு இல்லை. ஒரு ஜனநாயகப்படி தேர்தல் நடத்துறீங்கன்னா தமிழிசை அவர்கள் அவங்க விருப்பத்துக்கு 4 பேர் நான் இவங்கள தான் போட்டாங்கன்னு அவங்க ஒரு லிஸ்ட் கொடுக்கறது, வானதி அவர்கள் இவங்கள தான் பரிந்துரை எப்படி தவறா, பொன்னார் அவர்கள் அவர் ஒரு நான் சொல்றவங்கள தான் போட்டாங்கன்றது, திரு எல் முருகன் ஒட்டுமொத்தமா அங்க வந்து ஒரு பெரிய குறிப்பே போட்டிருக்காங்க. அவர் சொல்றவங்கள தான் பண்ணி ஆகணும்ன்றாரா திரு எல் முருகன். அதாவது உங்களுடைய சொல்லும் துவனி தான் வேறையா இருக்கு. இல்ல உண்மை சொல்றதுதான். அந்த பணியில வந்து என்ன தவறு இருக்கும்? அதாவது நான் தான் உதாரணங்களோட சொன்னேன். எந்தெந்த பகுதியில எந்தெந்த தலைவர்கள், நிறைய தலைவர்கள் எங்களுடைய மூத்த தலைவர்கள் இருக்கிறார்கள். எல்லாருமே மாநில தலைவருக்கும் ஒவ்வொரு மாவட்ட தலைவருக்கும் ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். அவங்க எல்லாம் பல்வேறு இப்ப நடவடிக்கைகள் நடத்தி கொண்டிருக்க. இப்ப மகளிர் அணிக்கு தேசிய தலைவியா இருந்தவங்க வந்து மாநிலம் முழுவதும் நிறைய திட்டங்கள் இந்தியா முழுவதும் நடத்தியிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு மாநிலத்திலுக்கும் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அப்ப எல்லாரும் கொடுத்துட்டு தானே இருக்காங்க. அப்ப தன்னுடைய சொந்த தொகுதி, தன்னுடைய சொந்த பகுதியில ஒவ்வொரு தலைவரும் அவங்களுக்கு வேண்டியவங்க வரணும்னு நினைக்கிறதுல எந்த தவறும் கிடையாது. அந்த பரிந்துரை தகுதியான நபரா இருந்தா அவங்க தேர்ந்தெடுக்கப்படுறதுலயும் நீலகிரி ஒரு தலைவர் போட்டிருக்கீங்களா, நீலகிரி அவரு திரு எல் முருகனுடைய சிபாரிசு. அவரு பெரிய அளவுக்கான கட்சி பணியில் ஈடுபட மாட்டாருன்ற குற்றச்சாட்டெல்லாம் அவர் மேல இருக்குது. பல விஷயங்கள் சொல்றாங்க. அதே போல திருவள்ளூர்ல பாஸ்கர்னு ஒருத்தர் போட்டிருக்காங்களா, பாஸ்கர் கரெக்ட் நேம் ஏதாவது தவறா இருந்தா நான் மாத்திக்கிறேன். நான் என்ன ஒரு 15 லிஸ்ட் வாங்கினேன் நான். அந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க. நேம் தவறா இருந்தா நான் மாத்திக்கிறேன். அதே போல மத்திய சென்னை மேற்கு மாவட்டத்தில் எக்மோர் பிரசாத்னு ஒருத்தர், அவர் மாவட்ட பொதுச் செயலாளராக இருக்காரு. அவர் பாருங்க கட்சி வேலையிலே அவர் ஈடுபட மாட்டாரா. கந்து வெட்டி 15 வட்டிக்கு கந்து வெட்டி கொடுக்குறவர், கார் ஃபைனான்ஸு, அதே போல கார் ஃபைனான்ஸ் கொடுத்துட்டு அடாவடியாக சீஸ் பண்ற ஒரு வண்டியை. இந்த மாதிரி பல குற்றச்சாட்டு இருக்குது. அங்க வந்து 51 ஓட்டு மொத்தம், அதெல்லாம் 49 ஓட்டு போல இருக்கு. 2 ஓட்டு தான் பிரசாத்துக்கு விழுந்திருக்கு. இந்த தகவலையும் நான் வாங்கிட்டேன். ஒட்டு மொத்தமா அவரு தான் வந்து தலைவர் ஆகணும்னு ஒத்த காலில் நிற்கிறாராம் திரு எல் முருகன். இன்னும் லிஸ்ட் வரல. ஆனா பாருங்க இவர் மேல இவ்வளவு அலிகேஷனை குற்றச்சாட்டு அந்த பகுதியில் இருக்கிறவங்க சொல்றாங்க. நமக்கு அவங்க சொல்றது இந்த மாதிரி பல லிஸ்ட் நான் எடுத்து நான் ஒவ்வொன்றையும் படிப்பேன். நான் அந்த மாதிரி எனக்கு நிறைய தகவல்கள் வந்திருக்கு. இதுல அண்ணாமலைக்கு இது போயிருக்குது, கம்ப்ளைண்டா நிறைய பேருக்கு அண்ணாமலைக்கு போயிருக்கு. அண்ணாமலைக்கு விருப்பமில்லாத ஒன்றை திரு எல் முருகன் செஞ்சுட்டே இருக்காரா தொடர்ச்சியா. திரு கேசவ விநாயகன் சொன்னாலே அவரு பங்குக்கு ஒரு 10 பேரை போடுறேன்றாரா. இதெல்லாம் கட்சிக்குள்ள நடக்குதுன்றாங்க. அதாவது நீங்க சொல்றது வந்து ஏதோ ஒரு இல்லாத ஒரு மாயை வந்து 2 பேர் இருக்கிற மாதிரி நீங்க உருவாக்கணும்ன்ற ஒரு பெரும் முயற்சி செய்யறது. உங்க கட்சியில அண்ணாமலைக்கு எதிரான பனிப்போர் பெருசாவே இருக்கு சார். தலைவருக்கு எதிரான பனிப்போர் பெருசாவே இருக்கு சார். தலைவர் பதவியிலிருந்து இறங்குவாரான்னு தவம் கிடக்குறாங்களாமே உங்க கட்சியில. அதாவது நீங்க வந்து தலைமைக்கான போட்டியில நிறைய பேர் இருக்காங்கிறது முதல்லயே நான் சொன்னது அதுதான். அது வந்து பனிப்போருக்கு 2 சொல்லி நகரம் போடாதீங்க, 3 சொல்லி நகரம் போடுங்க. பனிப்போர் இது வந்து வேலை செய்யறதுக்கு எல்லாரும் ஆர்வமாக இருக்கிறார்கள். சரி, பணியாற்றுவதற்கான போர் பனிப்போர் என்றால். அதனால இது வந்து மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு அவரை வீழ்த்தணுங்கிறதுக்காக இல்ல.
எல்லாரும் வளர்க்கணுங்கிறதுக்கான தன்னார்வம். இல்ல நான் எல்லாரும் கிராமத்து பாஷையிலே முன்னெடுப்பாகத்தான் சொன்னா இருக்கிறோம். மக்களுக்கு புரியும். ஆமா. அண்ணன் எப்போ போவான் திண்ணை எப்போ காலி ஆகுன்ற மாதிரி அண்ணாமலை எப்போ போவாரு நமக்கு எப்போ சீட்டு கிடைக்கும் அப்படின்னு ஒரு பெரிய கூட்டம் இருக்காமே சார் உங்க கட்சியில. அதாவது எந்த கட்சியில இல்லங்கிறீங்க, எந்த கட்சியில உங்க இல்லங்க? கட்சியில ரொம்ப பெருசா இருக்குன்றாங்க. ஆமா, எங்க கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது, மிக வேகமாக வளர்ந்து விட்டதுன்னு சத்தியமூர்த்தி பவன்ல சொல்லி தான் கோஷ்டி இருக்கும், பிஜேபியில பெரிய கோஷ்டி இருக்கு. தவிர்க்க முடியாதுங்க. அதாவது எந்த தேசிய கட்சியில் மத்திய தலைமை மூலம் ஒரு தலைவர் உருவாக்கப்படுகிறாரோ அந்த கட்சிகள்ல இந்த சிக்கல் இருக்கத்தான் செய்யும். அத நேர்மையா நான் பேசுறேன், எந்த மறைமுகமும் இல்லாம பேசுறேன். எப்ப மத்திய தலைமை மூலம் தலைவர்கள் உருவாக்கப்படுகிறார்களோ அது போன்ற கட்சிகள், இப்ப இந்த பிரச்சனை உங்களுக்கு திமுக வரவே போறதில்ல, அதிமுக வரப்போறதில்ல, நாம் தமிழர்ல வரப்போறதில்ல, பாமக வரப்போறதில்ல. அந்த குடும்பம் தான் இருக்க போகுது, அந்த தலைவர் தான் இருக்க போகிறார். அவங்களே உருவாக்குனது. இங்கேயுமே இந்த மாதிரி நீங்களா திணிக்கிறீங்கல்ல. திரு எல்முருகன் அவருக்கு நினைச்சவங்களை எல்லாம் போடணும்னு நினைக்கிறாரு. வானதி அவர்கள் அவங்க ஒரு லிஸ்ட் கொடுத்து, அவங்க பொன்னார் அவர்கள் அவர் ஒரு லிஸ்ட் கொடுக்குறாரு. இதுவே திணிப்பு தானுங்க பதவியில. திணிப்புங்கிறத விட அவங்க எல்லாமே பரிந்துரை. எல்லாரும் அவங்க பரிந்துரை கிடையாது, இவரை தான் போட்டாகணும்னு அவங்க எல்லாம் ஒத்த காலில் நிக்கிறாங்களாம். அதாவது தகுதி இல்லாதவர்கள் எந்த பதவியிலும் பொறுப்பிலும் தேர்வு செய்யப்பட வாய்ப்பே இல்லை. இன்னும் சொல்ல போனால் நீங்க இன்னும் ஒரு படி மேல போனா நிறைய நல்லவர்கள் இருக்கிறார்கள். எங்க கட்சியில பிரச்சனையே என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய மூத்தவர்கள் இருக்கிறார்கள். அதாவது தன் வாழ்க்கையவே கட்சிக்கு கொடுத்தவங்க இருக்கிறாங்க. அத்தனை பேரையும் கடந்துதான் முருகன் அண்ணா ஆனாரு, அத்தனை பேரையும் கடந்துதான் அண்ணாமலை அவர்கள் வந்தார்கள். அப்ப என்ன ஆகுதுன்னா நிறைய மூத்தவர்களும் இருக்கிறார்கள், நல்லவர்கள் இருக்கிறார்கள். ஒரு வல்லவர் வரணும்னு நினைக்கிறதுல என்ன தவறு? நல்லவரை தாண்டி ஒரு வல்லவரை கொண்டு வந்து கட்சியை வளர்க்க வேண்டும் என்ற இலக்கை நோக்கித்தான் நாங்க போகிறோம். அதாவது கட்சிக்கு வெளியே அண்ணாமலைக்கு பெரிய எதிரிகள் இருக்காங்க, மற்ற கட்சிகள். கட்சிக்குள்ளார அண்ணாமலைக்கு எதிரிகள் எக்கச்சக்கமா இருக்காங்கன்றாங்க. அதை விட எண்ணிக்கை அளவுல இங்க அதிகம்ன்றாங்களே. அது நீங்க சொல்றது நான் கேட்டுக்கிறேன். இதை நான் என்ன சொல்றது, எந்த ஒரு எல்லாத்தையும் சொல்றேன் நீ. இல்ல எந்த ஒரு விடயம் நீங்க எடுத்தீங்கன்னா கட்சியை கடந்து பாருங்கள், காய்த்த மரம் தான் கல்லடிபடும். ஓகே. அதனால இன்றைக்கு பர்சன் ஹூ டெலிவர்ஸ், அவர் வெற்றிகளையும் சாதனைகளையும் கொடுத்து கொண்டே இருக்கிறவருக்கு இது போன்ற தாக்குதல்கள் 1-2 வரலாம், தவறே கிடையாது. ஜனநாயகம் திறந்த புத்தகமாக இருக்கிற எங்க கட்சியில இது தவிர்க்கவே முடியாது. அதையும் தாண்டிதான் அவரும் களத்தில் நிக்கணும். அவருக்கும் நிறைய சவால்கள் இருக்கிறது. இங்க மட்டும்தான் சவால் இல்ல, மத்திய தலைமையிலும் அவருக்கு நிறைய சவால்கள் இருக்கிறது, இங்கேயும் சவால்கள் இருக்கிறது, எதிர் முகாம்களிலும் சவால்கள் இருக்கிறது. இதையும் கடந்துதான் அவர் மிகச் சிறப்பாக எங்க கட்சியை கொண்டு செலுத்தி கொண்டிருக்கிறார். பிஎம்ஓ ஆபீஸ்க்கு, அதே போல அமித்ஷா ஆபீஸ்க்கு, நட்டா அவர்களுடைய ஆபீஸ்க்கு இது வரைக்கும் அண்ணாமலை மேல மட்டுமே ஒரு 1000 புகார் கடிதங்கள் போயிருக்கிறதா எனக்கே சில நண்பர்கள் சொல்றாங்க. எனக்கு அந்த தகவல் எல்லாம் தெரியாதுங்க. எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பத்தி நான் என்ன சொல்றது. அந்த மாதிரி புகார் கடிதம் எல்லாம் போகுது. இது ஒரு தெளிவா சொல்ல போனா ஒரு ஹேஷியமான ஒரு செய்தி. ஏஷியம் இல்ல. இப்ப கூட திரு எச் ராஜா ஒரு கடிதம் அனுப்பினதா யார் பார்த்தாங்க, ஒரு ஃபேக்கா ஒரு கடிதம்னு திரு எச் ராஜாவே மறுத்திருக்காரு. நான் அது உண்மையான கடிதம்னு சொல்ல. அப்படி எல்லாம் ஏன் பரவுது சோசியல் மீடியாவில் கூட? அந்த மாதிரி அதான் சொன்னேன், காய்த்த மரம் கல்லடிபடும். நீங்க சொன்ன மாதிரி அவர் ஒரு வெற்றிகரமான தலைவராக இருக்கிறதுனால அவருக்கு ஏதாவது ஒரு விதத்துல அவரை சிறுமைப்படுத்த மாட்டோமா என்ற எண்ணத்துல ஊடகத்துல இது போன்ற செய்திகள் பாய்ச்சப்படுகிறதே தவிர உண்மையான வீச்சில் அந்த மாதிரி ஏங்க மத்திய தலைமையில என்னங்க கஷ்டம்? என் மேல ஒரு 1000 புகார் இருந்துச்சுன்னா அடுத்த முறை என்னை கூப்பிட்டு விசாரிக்க போறாங்க. ஸ்ரீகாந்த் இல்லாட்டி 1000 ஸ்ரீகாந்த் இருப்பாங்க என்ன மாதிரி. என்னை விட அறிவும் திறமையும் ஆற்றலும் உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்காங்க கட்சியில. எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நான் வெளிச்சத்துக்கு வந்திருக்கேன். வாய்ப்பு கிடைக்காம நிறைய பேர் இருக்காங்க, அப்படியே தூக்கி ஓரத்துல வச்சு அடுத்த ஆளை தூக்க போறாங்க. அதனால மத்திய தலைமைக்கு அந்த மாதிரியான புகார்கள் போனது எல்லாமே ஊடகத்துல வந்த செய்தி தானே தவிர உண்மை செய்தி அல்ல. அதனாலதான் சொன்னேன், எனக்கு நகைப்புக்கு இடமான ஒரு செய்தி. அது சந்தோஷமா இருக்காரு திரு அண்ணாமலை அவர்கள். தலைவர் பதவி அவர் எப்பவுமே அது ஒரு வெங்காயம்ன்றாரு, சில வார்த்தையை இப்ப பதிவு பண்றாரு. பட் அவர் உண்மையாவே ஹாப்பியா இருக்காரு, அவங்க கட்சி தலைமையா இருக்காரு. அவர் சுத்தி பாக்குற எல்லாருமே எதிரிகள் மாதிரி தான் அவர் உணர்றாரு. சில நாட்களா அவருக்கு ரொம்ப வேதனையில தான் பயணம் பண்ணிட்டு இருக்காரு திரு அண்ணாமலை. தலைமை பண்பேங்க அது. தலைமை பொறுப்பு இந்த கட்சியின் இல்லை, எந்த கட்சியாக இருந்தாலும். நான் அரசியல்ல நீண்ட காலம் பயணித்த அனுபவம், ஊடகத்துல பயணித்த அனுபவத்துல வச்சு சொல்றேன், எந்த தலைமையுமே மணிமகுடம்னு நினைச்சா ரொம்ப தவறு. அது ஒரு முள்மகுடமாகத்தான் இருக்கும். அதுல எந்த தலைவராக இருந்தாலும், நீங்க செல்வ பெருந்தகை எடுத்துக்கிட்டா கூட அவரும் அப்படிதான் சிரமப்படுவாரு. எங்க அண்ணாமலை அவர்களுக்கு அந்த சிரமம் இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே நல்லவரா யாராலையுமே இருக்கவே முடியாது, எல்லாருக்கும் நல்லவரா இருக்க முடியாது. அதுவும் இல்லாம எங்களுடைய தலைவரோட பாணியில என்ன ஒரு வித்தியாசம் இருக்குன்னா, நான் பல்வேறு கட்டத்துல பல்வேறு தலைவர்களோட பணியாற்றி இருக்கேன். திமுகலேருந்து
அந்த காலத்துலேருந்து நெருங்கி பழகி இருக்கிறேன். அவங்க எல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு சொல்லுவாங்க. கவனிக்கிறேன், வச்சுக்கலாம், பார்க்கலாம், சொல்கிறேன் அப்புறம் அப்படிம்பாங்க. எங்கள் தலைவர் வந்து 2 சொல்லுல தான் தன்னுடைய ஆளுமையை பதிவு செய்கிறார். ஆம், இல்லைன்னு. நீங்கள் கொண்டு போய் கொடுக்குறப்பயே இதை விட நீங்கள் வேற வேலை பாருங்க, இது உங்களுக்கு என்னால் செய்ய முடியாதுன்னு முகத்தில் அடித்தா மாதிரி சொல்லுவார். அதே மாதிரி நீங்கள் உங்களை இத்தனை நாள் எங்கே போனீங்க, உங்களை தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன், நீங்கள் இந்த பணியை எடுத்துக்கோங்க அப்படின்னு அங்கேயே சொல்லுவார். அவரை சந்திக்கிறப்பவே ஒரு திருமண பத்திரிகை கையில் கொடுக்கும்போது கூட இதில் நான் ஊரில் இருக்கேன், நான் வந்துடுவேன், இது முக்கியம். சாமானிய ஒரு சாதாரண தொண்டன் கொடுக்கறது. மிகப்பெரிய தலைவர் கொடுக்கும்போது அண்ணா அன்னைக்கு நான் ஊரில் இல்லையேன்னா, நான் டெல்லியில் இருக்கேன்னா வர முடியாது. ஆம் இல்லைங்கிற பதில், நடக்கும் நடக்காதுங்கிற பதில் அந்த நிமிடமே சொல்லக்கூடிய ஒரு தலைவரை பார்த்து நான் வியந்திருக்கேன். இது வந்து அவர் புகழ்மொழிக்காக நான் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. ஆனா இது ரொம்ப கஷ்டம், யாராலையும் செய்யவே முடியாது. ஏன்னா அங்கேயே கோச்சுக்குவாங்க. கல்யாண பத்திரிகை கொடுக்கும் போதே நான் வர முடியாது அப்படிங்கிறத வந்து வெளிப்படையா சொல்லுவார். உங்க வீட்டுக்கு வந்துடுறவா, நான் அடுத்த நாள் உங்க வீட்டுக்கு வந்துடுவா, ஏன்னா அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு நான் அந்த ஊருக்கு வரேன், அப்போ உங்க வீட்டுக்கு வந்துடுவா, சாப்பிட்ருவா அவங்க வீட்டுல. அதாவது அவங்களுக்கு அவங்களுடைய அழைப்பிற்கு ஒரு அங்கீகாரம், மரியாதை கொடுத்து தன்னுடைய வரவை வந்து அந்த நிமிஷமே உடனே அவர் உதவியாளரை கூப்பிட்டு தேதி இருக்கா இல்லையான்னு சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல். ஒரு பணி ஒருத்தர் கேட்குறாரு, இந்த இது செஞ்சு கொடுங்கன்னா, இதில் நாங்கள் தலையிட மாட்டோம், இது செய்யக்கூடியதில்லை, இது அரசியல் குறுக்கீடு, இது நடக்கும், இது நடக்காது அப்படிங்கிறத யார் கொண்டாந்து கொடுத்தாலும் அந்த நிமிடமே முடிச்சு கொடுத்துருவார். அந்த மாதிரியான ஒரு பண்பு இருக்கிறப்ப வந்து அவங்க செயல்படுறதுல எவ்வளவு சிரமம் இருக்கும். இல்ல சார், எத்தனை பேர் காயப்பட்டிருப்பாங்க. பக்கத்திலேயே இருந்து பார்த்து இதெல்லாம் சொல்றீங்க. பாஜக தொண்டர்களை தன்வயப்படுத்தி விட்டார் திரு அண்ணாமலை. உண்மையிலேயே மறுபடியும் திரு அண்ணாமலை தான் தொடரணும் வெளியெல்லாம் ஆசைப்படுறாங்க. ஆனா தலைவர்களை சமாளிக்க முடியாமல் திணறுகிறார் அண்ணாமலை. தலைவர்களும் அண்ணாமலை எப்ப போவாரு அப்படின்ற மாதிரி மனநிலையில தான் இருக்கிறாங்களே, அதை ஏன் மாற்றவே முடியல அவரால்? இல்லை இந்த இந்த விமர்சனத்துக்கு நான் ஒரு ஒப்பீடு செய்யணும்னு நினைக்கிறேன். அந்த ஒப்பீடு வந்து கொஞ்சம் அதிகப்படியான ஒப்பீடு தான். விமர்சனம் இல்ல, நடக்கிறத சொல்றாங்க, நடைமுறைன்னு நீங்க சொல்றீங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் முதல்வராக இருந்து பிரதமராக உயர்த்தப்பட்ட போது இதே போன்ற குற்றச்சாட்டுகள் அவர் மேல சொல்லப்பட்டது. அவருக்கு வந்து நிறைய குறுக்கீடுகள் இருக்கு, பெரிய பிரதமருக்கான தகுதி வாய்ந்த 7 பேர் இருந்தாங்க அந்த இடத்துல, அவங்க எல்லாத்தையும் மீறி இவர் வந்ததுனால இவருக்கு எதிராக அவங்க செயல்படுறாங்கிற மாதிரிலாம் இருந்தா. ஆனா அது நடைமுறையில நடக்கவே இல்லையே. அதனால இந்த மாதிரி நம்ம ஊகங்களின் அடிப்படையில பேசுறதை விட ஊடகங்கள்ல வந்து மிக தெளிவாக நடைமுறையை வச்சு பேசணும்னு நல்லா இருக்கும். ஏன்னு கேட்டா இவர் இதுகாலம் செயல்பட்டதுல பாத்தீங்கன்னா அத்தனை மூத்த தலைவர்களும் அவருக்கு அருமையான ஒத்துழைப்பை கொடுத்திருக்கிறது கண்கூடா நான் பார்த்திருக்கேன். இது வார்த்தை அளவுல இருக்கு சார் நீங்க சொல்றது. அளவுல இங்க பாருங்களேன், நான் வந்து கட்சி அரசியல்வாதி தான். நான் அவருடைய செயலாளராக இருந்தாலும் நான் 11 ஆண்டு காலமா இந்த கட்சி பணியாற்றி கொண்டிருக்கிறேன். என்னுடைய வளர்ச்சி, என்னுடைய அடுத்த கட்ட பதவி வேணும்னு நான் எதிர்பார்க்கறதுல என்ன தவறு இருக்க முடியும்? அந்த மாதிரி ஒவ்வொரு தலைவரும் அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு எதுவும் எதிர்பார்க்கறாங்கன்னா அது அடிப்படையில தவறு கிடையாது. அதுதான் பரிணாம வளர்ச்சி. அரசியல்ல அதுதான் நடக்கணும். மாற்றம் என்பது மானிட தத்துவம் அப்படின்னு கண்ணதாசன் சொல்லியிருக்கிறார். அந்த மாற்றங்களை எதிர்நோக்கி ஒவ்வொருத்தரும் நான் வந்தால் இந்த மாற்றம் செய்வேன்னு ஒரு முயற்சி எடுக்கும்போது அது தடுக்கப்படக்கூடாது. அது வளர்ச்சியை நோக்கித்தான் இருக்கும். ஆனால் யாரும் இறுதியான தலைவர் என்று வரும்போது, இவர் தான் தலைவர் என்று வரும்போது எழுதி தரேன் வச்சுக்கோங்க, அத்தனை தலைவர்களும் அது யார் தலைவராக இருந்தாலும் ஒத்துழைப்பு தருவாங்க. திரு அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாட்டை திரு அமித்ஷா ரசிக்கவில்லை. ஆனால் மோடியுடைய குட் புக்ல இன்னைக்கும் திரு அண்ணாமலை இருக்காரு. திரு BL சந்தோஷனுடைய குட் புக்ல ஏன்னா அவருடைய சீடர் தான் ஆமா அப்படின்னு சொல்றாங்க. அது அந்த மாதிரி ஒரு கோபம் அமித்ஷாவுக்கு இருக்கிறது. ஏன்னா இவர் கொடுத்த ஹைப் அதிகம். 2024 தேர்தலில் அங்க ரொம்ப பெரிய அளவுக்கு சொல்லிட்டு வந்தார். தமிழ்நாட்டில் இங்க இருந்து 12 பேர் அனுப்புறேன், 15 பேர் அனுப்புறேன், நானும் வந்துருவேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி ஒரு பெரிய அளவுக்கான நிதி ஒதுக்கப்பட்டது தேர்தலுக்காக. தமிழக அரசியல் வரலாற்றிலே பிஜேபிக்கு அவ்வளவு நிதி ஒதுக்கி தேர்தலை சந்திச்சே கிடையாது. ஆனா ஒதுக்கணும். கடைசியில நான் வேற ஏதாவது ஒரு ஸ்டேட்டை பார்த்திருந்தால் கூட நான் இந்த வேலையை முடிச்சிருப்பேன், அண்ணாமலை சொதப்பிட்டாரு அப்படின்ற கோபம் அமித்ஷாவுக்கு இருக்காமே. அந்த அறையில வந்து நீங்க அமித்ஷாவோட மிக அருகில் இருந்த மாதிரியான தரவுகள் முன்வைக்கிறீங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னு கேட்டா ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு அணுகுமுறை இருக்குங்க. அமித்ஷா அவர்கள் வந்து மிகப்பெரிய தேர்தலில் அவர் வந்து ஒரு பெரிய சாணக்கியராக ஒவ்வொரு மாநிலத்தையும் நம்மெல்லாம் சொல்லி எல்லாம் அவருக்கு தெரிய வேண்டாம். இன்னும் சொல்லப்போனால் அவருக்கு தகவல் தரக்கூடிய தகவல் சுரங்கங்கள் நிறைய அவரே வச்சிருக்க ஒவ்வொரு இடத்துலையும். அவருக்கு தெரியாத புள்ளி விவரங்கள் இல்லை. அண்ணாமலை அவர்களோ வேற எந்த நபரோ போய் தமிழ்நாட்டில் இவ்வளவு சாதிச்சிருவோம் அவ்வளவு சாதிச்சிருவோம்னு சொன்னால் அதை கேட்டு அதன் மூலமாக தெரிந்து கொள்ளும் நிலையில் கண்டிப்பாக அமித்ஷா அவர்கள் இல்லை.
ஏன்னா அவருடைய மொழிபெயர்ப்பாளராக அவரோட பயணிச்சிருக்கேன். அவர் கூட அவருடைய தேர்தல் சம்பந்தமான கூட்டங்களில் அவர் பேசுகிறப்ப பார்த்துருக்கேன். அவர் யார் எந்த தகவல் சொன்னாலும் அதை மறுதளித்து அவர் சொல்லக்கூடிய மாற்று தகவலை கேட்டு எல்லாம் அதிர்ந்து தான் போகிறாங்க. அந்த மாதிரி அந்த மாவட்டத்தின் தன்மையை கூட அவர் வெளிப்படையாக கூட்டங்களில் பேசி நான் பார்த்துருக்கேன். அந்த அளவுக்கு தரவுகள் இல்லாமல், புள்ளி விவரங்கள் இல்லாமல் அமித்ஷா அவர்கள் வருவதில்லை. அவருடைய வெற்றிக்கு அதுதான் முழுமுதற் காரணம். அப்படி இருக்கிறவர் வந்து அண்ணாமலை அவர்கள் சொன்னாரு, அதை நம்பி ஏமாந்துட்டாரு, கோவத்தில் இருக்காருங்கிறது எல்லாமே அதீதமான கற்பனை. அவர் வந்து பெரிய செயல் வீரர். அவர்கிட்ட வந்து வார்த்தைகள் குறைவாகவும் நம்முடைய செயல்பாடுகள் அதிகமாகவும் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறவர். அவரோட உட்கார்ந்து என்னால் 1 மணி நேரம் பேசவே முடியாது. யாருக்குமே டைம் கிடையாது. நீங்க பிரதமரோட கூட அமர்ந்து நீங்க ஒரு 1/2 மணி நேரம் பேசலாம். இவர்கிட்ட பேச முடியாது. இவருக்கு வந்து எல்லாமே நிமிடங்கள்ல நடக்கணும், நினைச்ச உடனே நடக்கணும். அந்த மாதிரியான ஒரு வேகமுள்ள தலைவருக்கு எங்க அண்ணாமலை அவர்களின் வேகம் தான் ஈர்ப்பு. அவருடைய அப்படியே ஒரு பிரதிபிம்பமாக அவர் இங்க இருந்தார். அதுல வந்து தேர்தல்ல வந்து எப்பவுமே வெற்றி தான் முக்கியம் என்றதை நான் முக்கியமா அந்த உங்க கேள்வியில இருந்த ஒரு உண்மையை நான் ஏத்துக்கிறேன். வெற்றி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் எங்களுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நாங்கள் இருக்கிறோம் என்ற பதிவு தான் ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல. ஏன்னா நாங்க மைனஸ்ல இருந்தோம். தேர்தல் களத்துல இது வரைக்கும் மைனஸ்ல இருந்தோம். மைனஸ்ல இருந்து முதல்ல நடுநிலைமைக்கு வரணும். அப்புறம் தான் வெற்றிக்கான சதவீதங்களை எட்ட முடியும். இன்றைக்கு நாங்க ஒரு 12% தாண்டி எடுத்திருக்கோம். அதிமுகவை நாங்கள் வந்து 11 இடங்கள்ல வந்து எங்களுக்கு பின்னால தள்ளி இருக்கோம். 9 இடங்கள்ல வந்து 4ஆம் இடத்துக்கு தள்ளி இருக்கோம்னா எங்களுடைய வளர்ச்சி ரொம்ப அருமையாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வெற்றி வாய்ப்பு இழந்தது வந்து சில ஆயிரம் ஓட்டுகள்ல நாங்கள் இழந்திருக்கலாம். இன்னும் சில மாறுபாடுகள் பண்ணியிருந்தா வெற்றிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கலாம். மாற்று கருத்தே இல்லை. அனுபவங்கள் தானே பாடங்கள். இல்ல, அதிமுகவை வீழ்த்தணும்ன்றது அண்ணாமலையுடைய குறியாவே இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கார். 5 முனை போட்டியெல்லாம் வரணும், 5 முனை போட்டி தான் இருக்க போகுது அப்படின்னு எல்லாம் பேசுறாரு. அலைன்ஸ் இல்லாமல் இப்ப என்டிஏ அலைன்ஸ் நீங்க ஒண்ணு வச்சிருக்கீங்க சார். அதை வச்சு 12 + 18% நீங்க எடுத்ததா சொல்றீங்களே, அது பெருமையா சொல்லிக்கிறீங்க. 2026ல அது சாத்தியமா? நீங்க இப்ப இருக்கிற அதே என்டிஏ மறுபடியும் இருக்குமான்றது டவுட் ஒண்ணு. இன்னொன்னு, அவங்கள வச்சுக்கிட்டே அந்த கப்பலை நம்ம வந்து கரை சேர்க்க முடியுமா? 26ல நீங்க நினைக்கிறத குறைஞ்சபட்சம் நீங்க அதிமுகவை பின்னுக்கு தள்ளணும்னா கூட முடிவதற்கான சாத்தியம் இருக்கிற ஒண்ணா சொல்லுங்க பார்க்கலாம். அதை விட மிக அதிகமாக சாதிப்போம். எதனால நான் சொல்றேன்னா, நல்லா யோசிச்சு பாருங்க. 5 மாநில தேர்தல் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து மகாராஷ்டிரா தேர்தல் ஆகட்டும், ஹரியானா தேர்தல் ஆகட்டும், ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே வந்து ஊடகங்கள் வந்து எங்களுடைய தோல்வியை தான் முன்னெடுத்தாங்க. கண்டிப்பாக 5 மாநில தேர்தல் வெற்றி பெற மாட்டோம், 3 மாநிலங்களில் வெற்றி, 4ஆம் மாநிலத்தில் மிக அதிகமான இடங்கள், இந்த மாதிரி எல்லாம் நாங்கள் பதிவு செய்துட்டு வரும்போது எங்களுக்கு மக்களிடம் மிகப்பெரிய வரவேற்பு மோடி அவர்களுக்கு இருக்கிறது, அமித்ஷா அவர்களுக்கு இருக்கிறது. பாஜக அரசாங்கத்தின் நல்ல பல திட்டங்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் சென்றடைகிறது. மாநில தலைவர் சிறப்பாக செயல்படும் போது அது இன்னும் 2 மடங்கு வேகத்தில் சென்றடைகிறது. அதனால நாங்கள் வந்து எங்கள் என்டிஏ கூட்டணி வந்து 12% நெருங்கினோம்னா அது காரணம் வந்து மத்திய அரசின் திட்டங்களும் அதை மக்களிடம் கொண்டு சென்ற எங்கள் மாநில தலைவரின் உழைப்பும். அந்த உழைப்பில் எந்த தொய்வும் இல்லையே. அதை விட வேகமாகத்தான் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இன்னும் அதிகமான வாக்கு சதவீதத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். 2வது விஷயம், என்ன பெருசா மாற்றம் நடந்து போச்சு மற்ற கட்சிகளில் யோசிச்சு பாருங்க. என்ன இன்னும் சொல்ல போனா நாங்கள் என்ன எதிர்பார்க்கிறோம்னு கேட்டா, திமுக இன்னும் சொல்ல போனா தொடர் தோல்விகள், மக்கள் எதிர்ப்புகள், பிரச்சனைகள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள்னு அவங்க ஆளும் கட்சியா இருக்கிறதுனால தாக்குதல்கள் தான் அவங்களுக்கு வந்துட்டே இருக்கு. தொடர் வெற்றிகள், அவங்க தொடர் தோல்வி இல்ல, தொடர் தோல்விகள், மக்களுடைய எதிர்ப்புகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. தேர்தல்ல ஜெயிச்சிடறாங்க. அதான் பள்ளிக்கூடத்துல வகுப்பறையில மிக மோசமான படிக்கிற மாணவன் தேர்வு முறையில ஏதோ குழப்படி பண்ணி பிட்டடிச்சு ஜெயிக்கிற மாதிரி தேர்வு முறையில அவங்க சில கூறுகள் வச்சு வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார்களே தவிர அது நிரந்தரமான வெற்றி அல்ல. இன்றைக்கு மக்களுக்கு உங்களை போன்ற ஊடகங்கள் மூலமாக நல்லதோ கெட்டதோ 2யுமே நீங்க வெளிச்சப்படுத்துறீங்க இல்லையா, அதன் மூலமாக மக்களுக்கு இருக்கிற விழிப்புணர்வின் காரணமாக எங்களுடைய வாக்கு சதவீதம் கண்டிப்பாக அதிகரிக்கும். அதே மாதிரி அண்ணாமலை அவர்களின் இலக்கு வந்து அதிமுகவை வீழ்த்துவதுன்னு நீங்க சொன்னீங்க இல்லையா, அது இன்னும் கொஞ்சம் பிராடர் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம யோசிக்கணும். திராவிட இயக்கங்களை வீழ்த்தி ஒரு புதிய மாற்றத்தை எடுக்கணும். நீங்க யோசிச்சு பாருங்க, மக்கள் இன்னைக்கும் 1000-500 வாங்கி தான் ஓட்டு போடணுங்கிற நிலைமையில தானே இருக்கிறார்கள். என்ன பெரிய மாற்றம் வந்து கல்வியில வளர்ந்துருக்கிறோமா, தொழிலில் வளர்ந்துருக்கிறோமா? 60 வருஷத்துக்கு முன்னாடி 70 வருஷத்துக்கு முன்னாடி காமராஜர் கொண்டு வந்த மிகப்பெரிய நீர்ப்பாசன திட்டங்கள், அணைக்கட்டுகள், பெரிய தொழிற்சாலைகளுக்கு அப்புறம் என்னங்க வந்திருக்கு? அதுக்கப்புறம் ஒண்ணுமே வரல. ஆனா மத்திய அரசுல ஒவ்வொருத்தரும் ஆட்சியில் பங்கு கொண்டு இருந்திருக்கிறார்கள். 15 வருஷம் இருந்தது திமுக, என்னத்தை கொண்டு வந்தாங்க? ஆனால் அவங்க எந்த விதமான சாதனைகளும் செய்யவில்லை. அதுக்கப்புறம் என்னன்னா,
பிச்சை போடுறது தான் நடந்திருக்கு. சோறு போடுறோம், காசு கொடுக்குறோம், இலவசங்கள் தான் வழங்கப்பட்டதை தவிர மக்களுக்கு வந்து ஒரு வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டிய எந்த ஒரு பணியும் செய்யவில்லை. இல்லந்தோறும் தேடி வரும் இனிய மதுக்கடைகள் தான் இன்று தொடர்ந்து நடைபெறுகிறதே இல்ல தவிர அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. 50,000 நீங்க புதுசா சொல்றீங்க. ஆமா இல்லந்தோறும் தேடி இனிய மது இனிமே வரப்போகுது. பைப்பிலே கொடுத்தாலும் கொடுப்பாங்க. அதனால யாருக்கு தெரியும்? அதனால 50,000 கோடி சொல்லுங்க. இல்லாத உணவு இல்ல எல்லாம் இதை நடக்கும். எதை நோக்கி போகுது நீங்க யோசிச்சு பாருங்க. கடன் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இவ்வளவு மது மக்கள் எப்படிங்க வேலை செய்வாங்க? எல்லாருமே மதுவுக்கும் மற்றதுக்கும் அடிமையாகி விட்டார்கள். இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணமே இந்த மது போதை இது போன்ற கலாச்சாரங்கள் தானே. அதனால மக்களை வந்து நெறிப்படுத்தி கல்வியை உயர்த்தி தொழிலை உயர்த்தி வணிகத்தை உயர்த்தி இதெல்லாம் படிக்காத காமராஜர் செஞ்சு காட்டினார் இந்த இடத்துல. அதை தாண்டி வந்து திராவிட இயக்கங்கள் வந்தபோது பழம் பெருமையை மட்டும்தான். இன்னைக்கு கூட சர்ச்சையை பார்த்தீங்கன்னா பெரியாரை பற்றிய ஒரு சர்ச்சை மட்டும்தான் பேசப்படுதே தவிர எவ்வளவு காலத்துக்கு நீங்க பேசிக்கொண்டே இருப்பீர்கள்? எல்லா ஒரு மருந்து வாங்கினா கூட அதுக்கு வந்து எக்ஸ்பைரி டேட் இருக்குங்க. பெரியாரின் தத்துவங்கள்லாம் எக்ஸ்பைரி டேட் என்னைக்கும் முடிஞ்சு போச்சு. அவருக்கு ஒவ்வொரு காலகட்டம் ராஜாராம் மோகன் ராய் வந்து சதிக்கு எதிராக போராடுகிறார். அதை அவருடைய தத்துவத்தை இப்ப நான் பேச முடியுமா? அதுக்கெல்லாம் எக்ஸ்பைரி டேட் சார். அவங்க பெரியார் கொள்கையை பேசுறாங்க, அது எக்ஸ்பைரி ஆயின ஒண்ணுன்றீங்க. நீங்க ஏன் உயிர் கொடுக்குறீங்க? திரு சீமான் பேசுறாரு, நீங்க போய் ஹெல்ப் பண்றீங்க. நீங்க போய் நான் ஆதாரத்தை அதுக்கு உயிர் கொடுக்காதீங்கிறோம். அது எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. உயிர் கொடுக்கறது அண்ணாமலை தான் உயிர் கொடுக்குறாரு. நான் ஆதாரத்தை காட்டுறேன் வாங்கன்றாரு. ஆமா ஆதாரத்தை காட்டுகிறோம். பெரியாரை அது வீழ்ச்சி அடைந்த சிந்தனை. அது ஒரு வீழ்ச்சி அடைந்த பெரியார நீங்க இப்படி பேசிட்டே இருந்தீங்கன்னா இன்னமும் பெரியார் உயிர் போட்டு தான் இருக்க போறாரு. இல்ல பேசுகிற இயக்கங்கள் இருக்கிறார்கள். அவர்களை மட்டும் முன்னிலைப்படுத்தி அது ஒரு பிராண்ட் இமேஜா வச்சிருக்காங்க. ஒரு கடலை மிட்டாய் விற்கிறதுனா அதுக்கு ஒரு பிராண்ட் போட்டுக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி திமுகவுக்கு ஒரு பிராண்ட் பெரியாரை தவிர பெரியாருடைய ஆர்வம் சார். அப்ப நேரடி அட்டாக் திமுகவா கிடையாது. நேரடி அட்டாக் திரு அண்ணாமலையுடைய நேரடி அட்டாக் திமுக இல்ல ஆரம்ப காலம் திமுக அட்டாக் பெருசா இருந்துச்சு சார். இப்போ அவரோட திட்டம் ஏடிஎம்கே எப்படியாவது பின்னுக்கு தள்ளிட்டு நம்ம முன்னாடி வந்துடணும். அந்த எண்ணம் மட்டும்தான் அவருடைய காலையில இருந்து இரவு வரைக்குமாவே அண்ணாமலையுடைய திட்டமாவே இருக்கு. உங்களுடைய பார்வை இதுதான் சீனியர்களுக்கே பிரிக்கல. பிஜேபி சீனியர்களுக்கு அவங்க அதனாலதான் டெல்லிக்கு வந்து 1000 கடிதத்துல ஒரு 500 கடிதம் இப்படி போனதுதான் அப்படின்றாங்க. அதாவது திராவிட இயக்கங்களுக்கு மாற்று சிந்தனை உருவாக்க வேண்டும் என்ற அவருடைய சிந்தனையில எல்லாருக்கும் ஒத்த கருத்து பொது கருத்து இருக்குன்னு எப்படி நம்ம நினைக்க முடியும்? கண்டிப்பா அது இருக்க முடியாது. 5 விரலுமே ஒன்னா இருக்காது. 5 தலைவர்கள் ஒன்னா இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். வாய்ப்பே இல்ல. நான் நேர்மையா பேசுறேன். அண்ணாமலைக்கு ஆளுங்கட்சியை கடந்து ஸ்போக்ஸ் பர்சன்ங்கிறத மறந்து நேர்மையா பேசுறேன். எப்படி இருக்க முடியும்? இல்ல சார், ஆளுங்கட்சியை வீழ்த்தணும். ஆமா தானே, இருக்கிற கட்சியை அகற்றணும். அதான உங்க திட்டம். ஆனா அதிமுகவை பின்னுக்கு தள்ளுவேன். அதிமுகவை எடப்பாடியோடு தனி ஒரு லாவணி கச்சேரி நடத்துறாரு. அதுதான் நீங்க ஆளும் கட்சியை எதிர்த்தார் அல்லவா? அவருடைய நோக்கம் என்னன்னா மக்கள் மனதுல ஒரு விழிப்புணர்வு என்ன ஏற்படுத்தணும்னா, இத்தனை நாள் திமுக இல்லாட்டி வேற யாருங்க வந்த ஆட்சிக்கு? அதிமுகவுக்கு மாற்றா யார் எடுத்தாங்க? திமுக எடுத்தாங்க. இப்படியே தான் மாத்தி மாத்தி பண்றீங்க. இவங்க கொள்ளையடிச்சு வச்சிருக்க காசு கரைஞ்ச உடனே அவங்க வந்துருவாங்க. மக்கள் கோவம் வந்துடும் கொள்ளையடிக்கிறாங்க உடனே. அவங்க அது வரைக்கும் எதிர்கட்சியா இருந்து அவங்க கையில இருக்கலாம் தீர்த்துருவாங்க. ஒரு மறுபடியும் ஆட்சிக்கு வந்து மறுபடியும் அவங்க தொடங்கிடுவாங்க. நீங்க மலைகளை காணோம், மணலை காணோம், எல்லா கனிம கொள்ளைகள் எந்த மாநிலங்களையும் நடைபெறாத அளவு கொள்ளைகள் நம்ம மாநிலத்தை மட்டும் நடக்குதே. கர்நாடகால மண் அள்ள முடியாது, ஆந்திரத்துல மண் அள்ள முடியாது, கேரளால மண் அள்ள முடியாது. ஆனா 3 மாநிலம் நம்மள்ட்ட மண் வாங்குறாங்க. சரி, அங்க கல் எடுக்க முடியாது. நம்ம மலையெல்லாம் இங்கன்னு குறைஞ்சிட்டே போகுது. அவங்க மாநிலத்துல ஒரு மலையை உடைக்க முடியாது, கனிமம் எடுக்க முடியாது, பூமிக்கு அடியில கூட போய் எடுக்க முடியாது. அந்த மாதிரி எல்லாம் அவங்க கனிமத்தை காப்பாத்தி கொண்டிருக்கிறார்கள். அவங்க மண் வளத்தையும் இயற்கை சூழலையும் காப்பாத்துறாங்க. நம்ம திராவிட ஆட்சி மாறி மாறி வந்தோம்னா மணல் மாஃபியாங்கிறது ஒரு பெரிய விஷயங்க. யாரும் தலையிடவே முடியாது. அதிகாரிகள் தலையிட்டா லாரி மோதி செத்து போயிடுறாங்க. மணல் மாஃபியாக்களை பத்தி திரு அண்ணாமலை பேசியிருக்காரா என்ன? தமிழ்நாட்டில் இருக்கிற மணல் மாஃபியாக்கள் பெயர் எத்தனை பேர் இது ஒரு முறையா 2 முறையா நேரடியா அவர்களை சுட்டி காட்டி திரு அண்ணாமலை பேசினதே இல்லை சார். பெரும்பாலும் மிக மிக தவறான கருத்து. இதை பத்தி பேசிய ஒரே தலைவர் எங்க தலைவர் மட்டும்தான். இன்னும் சொல்ல போனா பல ஊர்கள்ல நேரடியா களத்துல இறங்கி போராட்டம் நடத்தி இருக்கிறார். நான் உங்களுக்கு தரவுகள் தரேன். இன்னும் சொல்ல போனா எந்தெந்த தேதியில எங்கெங்க போராட்டம் நடத்தி இருக்கோங்கிற தரவுகளை நான் தரத்துக்கு தயாரா இருக்கேன். அதிமுக வீழ்ச்சி, எடப்பாடி வீழ்ச்சி தான் அண்ணாமலையின் எழுச்சின்னு தன்னை தகவமைச்சிட்டு இருக்காரு போலயே திரு அண்ணாமலை. இது அதுதான் பிளான் போலயே. அவருக்கு உங்களுக்கு நல்ல தமிழ், வளமான தமிழ் வருவதனால நீங்க ஒரு சொற்றொடர் அமைக்கிறீங்க. அவர் வந்து திராவிடத்திற்கான மாற்று சக்தியாக பாரதிய ஜனதா கட்சியை உருவாக்க வேண்டும் என்பதில் மிக தெளிவாக இருக்கிறார். அந்த திராவிடம்னு வரும்போது எல்லா கட்சிகளும் அதுல வந்துருது. மதிமுகவும் வந்துடும், அதிமுகவும் வந்துடும், திமுகவும் வந்துடும். எந்த திராவிட சிந்தனை உள்ள எல்லா கட்சிகளும் அதுக்குள்ள வந்துடும். ஏன்னா மற்ற புதுசா ஆரம்பிக்கிறவங்க கூட அதே பெரியார பேச போறோம்,
அதே கொள்கையில வரப்போறோம்னு புதுசா ஆரம்பிக்கிற விஜய் சொன்னால் கூட ம். அதுவும் திராவிட சிந்தனையில தானே வரப்போறாங்க. ம். அப்ப அதற்கான மாற்றே இல்லையே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாஜக ஒண்ணுதான் இந்த ஒட்டுமொத்த சித்தாந்தங்களுக்கும் எதிரான ஒற்றை கட்சியாக நிற்கிறது. நீங்க எல்லாருமே திராவிட சித்தாந்தத்தை ஏத்துக்கிறாங்கன்னா அதுக்கு திமுகவே இருந்துட்டு போலாமே, அதிமுகவே இருந்துட்டு போலாமே, எல்லாரும் ஒரே இடத்துல இருந்துட்டு போலாமே. எதுக்கு தனித்தனி கட்சிகள்? தனியான ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கி அதுல தனித்துவமாக நிற்கிறது பாஜக ஆனா மட்டும். உங்க சித்தாந்தம் தமிழ்நாட்டுல எடுபடலையா சார்? எடுபடல. நீங்க எப்படி சொல்றீங்க? அதனாலதான் இன்னைக்கு 12% வந்திருக்கோம். தனியா நின்னே வந்திருக்கோமே. தனியா இல்ல, அதிமுக ஆதரவு இல்லாம. கூட்டணியோட எந்த கட்சி கூட்டணி? பாமக மட்டும்தான் சொல்லக்கூடிய மிகப்பெரிய கட்சியாக இருந்திருக்கு. அவங்க எல்லாரும் பெருமக்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க. பெரும் கட்சிகள் எங்க பாரி வந்திருக்கு? ஏசி சண்முகத்துக்கெல்லாம் தனித்தனியாவே ஓட்டு இருக்குது. நல்லா கவனிச்சீங்கன்னா பெருமக்கள் இருக்கிறார்கள். பெரும் கட்சிகள் எங்க இருந்ததுன்னு கேட்டிருக்கேன். பெருமக்கள் கண்டிப்பாக ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். இல்ல இன்னும் மறுக்கவே இல்லையே. அவங்க ஆதரவையும் நான் எளிமைப்படுத்தவே இல்லையே. அதெல்லாம் முக்கியமான பெருமக்கள் இருக்கிறார்கள். பெரும் கட்சின்னா பாமக தவிர்த்து வேற எந்த பெருங்கட்சி இருக்கிறது எங்களோட. அதனால இதையும் தாண்டி நாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம் என்றால் இன்னும் வரக்கூடிய காலகட்டம் மக்கள் ஒரு படித்தவர், ஒரு அரசியல் தெரிந்தவர், உலக அரசியல் தெரிந்தவர், ஆட்சியியல் படித்தவர், ஐபிஎஸ் படித்தவர், காவல்துறை சட்டம் தெரிந்தவர், இந்த மாதிரியான ஒரு அறிவாளி வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள் மக்கள். ஆட்சியலுக்கு வர வேண்டும் என்று அரசியல்ல வரவேற்றுட்டாங்க. இனிமே அடுத்த ஆட்சியலுக்கு வரணும்னு விரும்புகிறார்கள். அதற்கான காலம் நல்லா அமைக்கப்பட்டு விட்டது. அதுக்கப்புறம் எங்களுடைய தேர்தலை சந்திக்கிறது 26 வரைக்கும் நாங்க எப்படி களப்பணி ஆற்ற போகிறோம், அப்ப என்ன கூறுகள் நடைபெற போகிறது, எவ்வளவு உண்மைகளை நாங்கள் வெளிக்கொணர்கிறோம், இதையெல்லாம் பொறுத்துதான் எங்களுடைய வெற்றி அமையும். அந்த அண்ணாமலைன்ற பிராண்ட் இப்ப கொஞ்சம் குறைஞ்சு போச்சே சார், பெருசா இல்லை. ஏன்னா உட்கட்சி பிரச்சனையா அவருக்கு நிறைய பஞ்சாயத்து இருக்குன்றாங்க. சீனியர்களா அவரால் ஹேண்டில் பண்ண முடியல, சீனியர்கள் அவர் எப்போ போவாருன்னு ஒரு பிளான்ல இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் விஜயெல்லாம் வந்த பிறகு திரு அண்ணாமலை பேசுறது பெரிய அளவுக்கு ரீச் ஆகலையே, போய் சேரலையே. இப்படி ஒரு பார்வை பலரும் நீங்க ஊடகத்துல சொல்றது நான் கவனிக்கிறேன். ஆனா நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், விஜய் அவர்கள் மீது மக்கள் காட்டுவது ஆர்வம். ஒரு சினிமா நடிகர், ஒரு வெற்றிகரமான ஒரு திறமையான நடிகர், அவர் மக்களுக்கு நான் தொண்டு செய்ய நான் களத்துல இறங்குறேன்னு வரும்போது இன்னும் அவர் களத்துக்கே வரல. வந்துட்டார். ஒரே ஒரு நம்ம பேசிட்டு நேரம் பரந்தூர்ல பேசிட்டு ஒரே ஒரு பொதுக்கூட்டம் தான் இது வரைக்கும் அவர் பேசி இருக்கிறார். இன்னும் மத்த வெளிப்படையாக நேரடியாக பேசின நேரம் பரந்தூர்ல இருக்கலாம். இன்னும் வரல. வெளிப்படையா அவர் எந்த இதுலயும் மக்களுக்கு இறங்கி களத்துல இறங்கி சேவை செய்யவோ வெள்ளத்தின் போதோ எதுலயும் அவரை மக்கள் கவனிக்கல. அதனால அவர் மேல ஒரு பெரிய ஆர்வம் இருக்கிறது. உங்களுக்கு இருக்கிற ஆர்வம் எனக்கும் இருக்கிறது. என்ன செய்யறாருன்னு கவனிக்கக்கூடிய ஆர்வம் இருக்கிறது. ஆனா அண்ணாமலை அவர்கள் மீது இருப்பது நம்பிக்கை. ஆர்வத்துக்கும் நம்பிக்கைக்கும் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருக்கு. அண்ணாமலையை மக்கள் டெஸ்டட் பாசிட்டிவ். அவர் நன்மைகள் தரக்கூடிய நல்ல மனிதர்ங்கிற நம்பிக்கை வைத்து விட்டார்கள். அதனால இனிமேதான் அந்த ஆர்வம் அவருக்கு எதிர்பார்ப்பை உருவாக்கணும். அந்த எதிர்பார்ப்பு மூலமா அவர் நன்னடத்தை மூலமா அவர் நம்பிக்கைக்கான முதல் 2-3 படிகளை கடந்து வர வேண்டும். ஆனா அதையெல்லாம் கடந்து இன்னைக்கு ஒரு நம்பிக்கை நாயகனாக அண்ணாமலை அவர்கள் இருப்பது வெளிப்படை. நம்பிக்கை நாயகன் சாட்டையில் அடிச்சுக்கிறதா எப்படி திமுகவை வீட்டுக்கு அனுப்ப முடியும்? செருப்போடல்னா எப்படி திமுகவை வீட்டுக்கு அனுப்ப முடியும்? இது என்ன சார் இது நம்ம மிக பெரிதாக பேசும். ஏன்னா ஒரு அவலம், அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடக்கிற ஒரு அவலம், அந்த இடத்துல அந்த பெண்ணுடைய எல்லா தரவுகளையும் காவல்துறையை வெளியிடுகிறது. அந்த பெண் சிறுமைப்படுத்தப்படுகிறாள். அப்புறம் அந்த பெண்ணு தெளிவாக சொல்கிறாங்க, இன்னொரு சார் இருக்காருங்கிறாங்க. அந்த இன்னொரு சார் யாருங்கிறதுக்கு பதில் இல்லை. அதன் பிறகு வெளிப்படையான ஒரு விசாரணையில் எதிர்மறையாக ஒரு கருத்து டிஜிபியே சொல்கிறார், இன்னொரு ஆள் இல்லைங்கிறாங்க. இவங்களே முடிவுகள் சொல்லுகிறார்கள், விசாரிக்க வேண்டியவர்களே. கோர்ட்டு தலையிட்டு உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை, நான் தனி குழு அமைக்கிறேன்னு ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் பெண்களை மட்டும் வச்சு அமைச்சிருக்கிறார்கள். இவ்வளவு நேர்மையான அரசு என்ன செஞ்சிருக்கணும்? இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம நேரா சிபிஐ கூப்பிட்டு விசாரிக்க சொல்ல வேண்டியதானே? செய்ய மாட்டார்கள். ஏன்னா இவங்களுக்கு தெரியும் இன்னொரு சார் யாருன்னு தெரியும். அதனால என்னால ஒன்றும் செய்ய முடியலையே. ஒரு காவல்துறை அதிகாரியாக என் அறிவுக்கு புலப்படுற உண்மைகளை விட அவருக்கு இன்னும் அதிகமான உண்மைகள் தெரியும். அப்ப என்னால ஒன்றும் செய்ய முடியலையே. முடியும் அண்ணாமலையா ஒரு செய்ய முடியும். ஒரு அறச்சீற்றம் ஒரு இல்ல சார், அறச்சீற்றம். அதனால அதிகாரம் இந்தியாவை ஆளக்கூடிய மோடி, அமித்ஷா, திரு அண்ணாமலை நேரம் கேட்டா உடனே கொடுக்க போறாங்க. ஐயா எங்க ஊர்ல இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்றத நீங்க சிபிஐ யாரு கொண்டு வரதோ இல்ல வேற என்னவோ நீங்களே முயற்சி பண்ணலாம்ல. அதாவது ஒரு ஆளுநர் ஒரு சொற்றொடர் பேசினா கூட இங்க பெரிய அரைச்சல் புரச்சல் உருவாக்குகிற ஒரு ஆரவார அரசு தான் இருக்கே தவிர ஆட்சி திறன்மிக்க அரசாக இல்லாமல்
ஒரு ஆரவார ஆட்சி இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆளுநர் ஒரு ஒற்றை சொன்னா கூட அது செயல்படுத்த மாட்டேங்கிறாங்க. சட்டசபைக்கான தலைவர் கவர்னர் தான். தேசிய கீதம் பாடுனா பாடுறதுல என்ன கெட்டு போச்சு நான் கேட்கிறேன். அதுக்கு ஒரு அதாவது இவங்களுக்கு சர்ச்சை வேணும். ஏன்னா அப்ப அண்ணா பல்கலைக்கழக சர்ச்சையை அடக்குவதற்கு ஒரு சர்ச்சை வேண்டும். அந்த சர்ச்சை உருவாக்க அவரை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இது மாதிரியான ஒரு மறைக்கிறதுக்கும் இந்த மாதிரி தன்னுடைய குற்றங்களையும் தன்னுடைய தவறுகளையும் மறைக்கிறதுக்கும் இந்த ஆட்சி செயல்படும் போது தன்னால செயல்பட முடியலையேங்கிற ஒரு அறச்சீற்றம், அந்த பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை தன் குடும்பத்துல ஒரு பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட அநீதியாக கருதி அவர் தன்னால ஒண்ணும் செய்ய முடியலன்னு அந்த சாட்டையால தன்னைத்தானே வருத்திக்கிட்டா அதனால என்ன லாபம்? அது கொங்கு மண்டலத்துல இருக்க வழக்கங்க. அம்மன் கோயிலுக்கு வேண்டிக்கிட்டு 10 அடி அடிச்சுக்கிறேன், 15 அடி அடிச்சுக்கிறேன், 5 அடி அடிச்சுக்கிறேன் எல்லாரும் வேண்டிக்கிறது. இததான் போய் படிச்சுட்டு வந்தாரான்னு கேக்குறாங்க எல்லாரும். அது படிச்சுட்டு லண்டன்ல படிச்சுட்டு வர்றதுக்கு வேணும்னா இன்னைக்கு தமிழக முதல்வரையும் அண்ணாமலை அவர்களையும் நேருக்கு நேர் உட்கார்ந்து ஒரு உரையாடலுக்கு ஆதான் டிவில ஏற்பாடு பண்ணுங்க, படிச்சுட்டு வந்தது என்னன்னு காட்டுவாரு. அதாவது எதுக்கு எதை ஒப்பிடுங்கிறது பாருங்க. இல்ல சொல்றாங்க, விமர்சனம் வைக்கிறாங்க. லண்டன் போய் படிச்சுட்டு வந்ததும் நான் வந்து காலனி அணிய மாட்டேன்றாரு, உணர்வு சாட்டையில அடிச்சுக்கிறாரு. இதுதான் படிச்சுட்டு வந்ததான். உணர்வு பூர்வமான ஒரு செயல்பாட்டுக்கும் அறிவுபூர்வமான செயல்பாட்டுக்கும் எப்படி நீங்க முடிச்சு போடுறீங்க? அந்த பெண்ணை தன் சொந்த சகோதரியா, தன் மகளா, தன் குடும்பத்து பெண்ணா நினைச்சு அவர் தன்னுடைய கோபத்தையும் ஆதங்கத்தையும் ஒரு அறச்சீற்றத்தை வெளிப்படுத்துறாரு. அது உணர்வு பூர்வமான வெளிப்பாடு. அந்த அறிவுபூர்வமான வெளிப்பாட்டுக்கு நீங்க பாவம் சிஎம் கஷ்டப்படுத்த வேண்டாம், அவரால் பேச முடியாது. உதயநிதி அனுப்புங்க, பேச சொல்லுங்க, 2 பேரும் ஒரே மேடையில் உட்கார வச்சு யார் என்ன படிச்சுட்டு வந்தான்னு தெரிஞ்சிரும்ல, பார்க்க சொல்லுங்க. சேலஞ்ச் பண்றேன், யார் வேணா வர சொல்லுங்க. இல்லாட்டி ரொம்ப மெத்த படிச்சவங்க திமுக இருந்தாங்கன்னா வர சொல்லுங்க, இவர் என்ன படிச்சுட்டு இருந்தாருன்னு காட்டுவார். யாருக்காவது தைரியம் இருக்கா? ஆதான் டிவில நடத்துங்க, தைரியமா நடத்துங்க. அவர் என்ன படிச்சுட்டு வந்தாருன்னு அண்ணாமலை அவர்கள் நிரூபிப்பார். அதுக்கான ஒரு உலகத்தின் எல்லா விதமான அரசியல் தலைவர்கள் வரலாறு கேளுங்க, புள்ளி விவரத்துல வச்சிருப்பாரு. நான் துல்லியமா ஒரு விஷயம் சொல்றேன். இன்னைக்கு கரண்ட் விஷயம், தமிழ்நாட்டுல எவ்வளவு மின்சார கட்டணம் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா மற்றவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பதில் உதயநிதி இருந்தா அப்படியா, எனக்கு தெரியல, நான் பார்க்கல, நீங்க பார்த்துட்டீங்களா, நீங்களே சொல்லுங்க. இது போன்ற பதில்கள் தான் அவர் சொல்லுவார். ஆனா அதே நேரத்துல நீங்க எங்க அண்ணாமலை அவர்களை கேளுங்க, சொல்லுவார் தமிழ்நாட்டில் எவ்வளவு மின்சார கட்டணம், கேரளாவில் எவ்வளோ, கர்நாடகா எவ்வளோ, யூபியில் எவ்வளோ, குஜராத்தில் எவ்வளோ, எல்லாத்தையும் சொல்லுவார். இங்கே ஏன் இந்த மாதிரி கட்டணம் உயர்ந்தது, இவங்க என்ன பர்சன்டேஜில் பேர்னிங் ஃபேக்டர் எவ்வளோ நிலக்கரி வாங்குறாங்க, எவ்வளவு சாம்பல் இது உருவாக்குகிறது, இதன் மூலமாக எத்தனை எரிசக்தி இழப்பு நடக்கிறது, எத்தனை 1000 கோடி இங்கு ஊழல் மூலமாக நிலக்கரி வாங்குறதுல பரிமாறப்படுகிறது, வெளியில போகுது, எல்லாத்தையும் புட்டு வைப்பார். எல்லாத்தையும் வைப்பார். நீங்க கேள்வி கேட்ட அடுத்த நிமிஷம் தருவார். இதுக்காக ஒரு புக்கை பார்த்துட்டுலாம் அவர் பேச போறதில்ல. இந்த மாதிரி ஒரு அரசியல் ஞானம் உள்ள தலைவரை இதுவரை தமிழகம் கண்டதில்லை. அவர் மேற்கொண்டு அவர் படிச்சுட்டு வராருன்னா, இன்னும் நாலேஜ் சீக்கரா இருக்காருன்னா நம்ம கைதட்டி அவரை பாராட்டணுமா, அதை கிண்டல் பண்ணுவாங்களா? நீங்க சிலாகித்து பேசுறீங்க திரு அண்ணாமலை அவர்கள். மீண்டும் தலைவராக தொடர்வதில் சிக்கல் எந்த புள்ளியிலன்னா அதிமுக பாஜக கூட்டணி. நான் இறுதி கேள்வியா வைக்கிறேன், அதிமுக பாஜக கூட்டணிக்காக திரு அண்ணாமலை மாற்றப்பட இருக்கிறார் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்களே. அதாவது நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், கட்சியோடைய அடுத்த கட்ட நிலைப்பாட்டை எங்களுடைய மத்திய தலைமை இந்நேரம் முடிவு செய்திருப்பார்கள். எந்த இலக்கை நோக்கி 26ல் நாங்கள் போக போறோங்கிறத மத்திய தலைமை இந்நேரம் துல்லியமாக கணித்திருப்பார்கள். அதற்கான ஒரு நடவடிக்கை எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு அதுக்கு லட்டு கொடுத்தாலும் நாங்கள் சாப்பிடுவோம், மாத்திரை கொடுத்தாலும் சாப்பிடுவோம். கசப்பாக தான் இருக்கும் மாத்திரை. அதனால கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மத்திய தலைமைக்கு கட்டுப்பட்ட ஒரு கட்டுக்கோப்பான தொண்டர்கள். நாங்கள் எங்களுக்கு அவர்கள் இனிப்பு கொடுத்தால், நாங்கள் எதிர்பார்க்கிற இனிப்பான செய்தி கொடுத்தாலும் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வோம். கசப்பான மாத்திரை கொடுத்தாலும் அதையும் அதே மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு களப்பணியாற்ற எல்லாரும் தயாராக இருக்கிறோம். ஏன்னா எங்களோட இலக்கு 26ல் இருக்க வெற்றி. அண்ணாமலை அவர்களின் இலக்கும் அதுதான். அவர் தான் தலைவராக இருந்தாலும், நான் சொல்றேங்க, நீங்க சர்ச்சைக்கிடமான கருத்தா கூட பதிவு பண்ணிக்கோங்க, தான் தலைவராக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அது பற்றியெல்லாம் ஒரு புள்ளி கூட கவலைப்படாமல் கட்சிக்கு உண்மையா உயிரை கொடுத்து உழைக்கக்கூடிய தலைவராகத்தான் அவர் என்றும் இருப்பார். உங்களாலேயே உறுதியா சொல்ல முடியல, என்ன நடக்கும் அப்படின்னு தெரியல. ஏங்க, தலைமைங்கிறது வகிக்கிற பதவி இல்லைங்க, தலைமைங்கிறது ஒரு பண்பு. தலைமைங்கிறது ஒரு பண்பு. அந்த பண்பு மிக்க தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க எங்களுக்கு. அவருக்கு மாநில தலைவருங்கிற நாற்காலி தான் அது. அந்த நாற்காலியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர் மாபெரும் தலைவராகத்தான், எல்லாருக்கும் ஒரு ஐடியாலஜியா தான் இருப்பார். நிறைய பேர் என்னுடைய விழிப்புணர்வை மாற்றியவர் அவர்.
நான் ஒரு ஒரு பல தலைவர்களோட வேலை செஞ்சதுனால எனக்கு குதிரைக்கு கட்டின கடிவாளம் மாதிரி இப்படித்தான் சிந்திக்கணும்னு ஒரு நெறிமுறைப்படி இருந்தேன். நான் 3 தீர்வுகள் ஒன்று கொடுத்தா அவர் 4வது தீர்வை சொல்லி எனக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுப்பார். அந்த மாதிரியான எல்லா தொண்டர்களுக்குமே ஒரு விழிப்புணர்வையும் ஆர்வத்தையும் உத்வேகத்தையும் ஊக்க சக்தியையும் அவர் வந்து உற்சாக போனஸாக கொடுத்திருக்கிறார். Right. நாங்கெல்லாம் அதனால துடிப்போட இருக்கோம். அவருடைய தலைமையில கட்சி மிக அழகா வளர்ந்திருக்கிறது. அதனால அடுத்த தலைமையை பத்தி எங்களுக்கெல்லாம் எந்த கவலையும் இல்லை. எங்களுக்கு 26 தேர்தல் தான் எங்களுடைய ஒற்றை இலக்காக இருக்கிறது. அதற்கான தலைமையின் எந்த முடிவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு எல்லாரும் மகிழ்ச்சியாக செயல்படுவார். திரு அண்ணாமலை அவர்களுடைய அசாத்திய திறமைகளை எல்லாம் நீங்க பட்டியலிட்டு பல விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. இது டெல்லி தெரிஞ்சு வச்சிருக்கா இல்லையான்றதை இந்நேரம் முடிவு பண்ணிட்டுப்பாங்கன்னு நீங்க சொல்றீங்க. வர நாட்களை நமக்கு முழுமையா தெரிஞ்சிடும். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியதுக்கு நன்றி ஸ்ரீகாந்த் சார். நன்றி, வணக்கம்.